சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க இன்னும் சில தினங்கள்ல ரமலான எதிர்நோக்கி இருக்கின்றோம். அந்த வகையில் ரமலான நாங்க வெல்கம் பண்றது சம்பந்தமாகவும் அதை எப்படி நாங்கள் பிரயோசனமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பது சம்பந்தமாகவும் சில விஷயங்களை உங்களோட பரிமாறிக்கொள்றதற்கு விரும்புகின்றேன். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் எங்களுடைய இந்த அமர்வில் 3 விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணி கொள்றதற்கு விரும்புகிறேன். ஒன்று, ரமலானை நாங்கள் வெல்கம் பண்ணுறது என்று சொன்னால் அதனுடைய அந்த அதில் உள்ள முக்கியமான அந்த கருத்து என்ன என்று சொல்கிற விஷயம். அடுத்து, ரமலானை நாங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற சம்பந்தமாக ஒரு ஜென்ரல் ஐடியா ஒன்று. அடுத்து, உங்களிடத்திலிருந்து வந்திருந்த ரமலான் சம்பந்தமான சில கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ். இந்த 3 விடயங்கள் தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நான் உங்களோட சில விஷயங்களை பரிமாறிக்கொள்றதுக்கு இருக்கின்றேன். அதில் முதலாவது, ரமலான நாங்க வரவேற்றல் என்று சொல்றது. ரமலான வரவேற்கிற என்று சொல்றது, நாங்க பொதுவாக சமூகத்துல இப்படி பேசுறத நீங்க கேட்டிருப்பீங்க. நாங்க ரமலான ரமலான் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஒரு விருந்தாளி. அந்த வகையில் நாங்கள் அந்த விருந்தாளியை கௌரவிக்கின்ற வகையில் நாங்கள் அதை ரமலான வரவேற்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு விஷயம் பரவலாக பேசப்படுகின்ற ஒன்று. அது பிழை இல்லை. ஆனால் அதில் இருக்கின்ற ஒரு ஒரு முக்கியமான 2 வேறுபாடுகள் இருக்கிறது. நாங்கள் சாதாரணமாக எங்களோட வீட்டுக்கு வரக்கூடிய அல்லது எங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு ஒரு கெஸ்ட்டை நாங்க வெல்கம் பண்றது என்று சொல்றதுக்கும் ரமலான நாங்க வெல்கம் பண்றது என்று சொல்றதுக்கும் இடையில ஒரு பேசிக்கான வித்தியாசம் இருக்கின்றது. உண்மையிலே நாங்க ஒரு கெஸ்ட்டை நாங்க வெல்கம் பண்றோம், அதுக்கான ப்ரிப்பரேஷனை நாங்க செய்யறோம் என்று சொல்றான். அங்க முக்கியமான பர்பஸ் என்ன? வார கெஸ்ட்டை நாங்க திருப்திப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும். அவருக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகிக்கப்படாது, அவரை எதுவும் இரிட்டேட் பண்ணப்படாது. அவரை சந்தோஷப்படுத்தணும் என்று சொல்றதுதான் எங்கட மெயின் பர்பஸ். ஆனா ரமலான் அப்படி இல்லை. ரமலானை சந்தோஷப்படுத்தணுமா? நாங்க ரமலானுக்கு எங்கள்கிட்ட இருந்து ஏதாவது சந்தோஷம் தேவைப்படுகிறதா? இல்லை. ரமலான நாங்க வெல்கம் பண்றோம், வரவேற்கின்றோம் என்று சொல்ற நேரத்தில் அது எங்களை நாங்களே சந்தோஷப்படுத்திக் கொள்றதற்கான விஷயம் தானே ஒழிய ரமலான சந்தோஷப்படுத்துறதுக்கான விஷயம் இல்லை. அப்ப ரமலான நாங்க வெல்கம் பண்றோம், அதற்கான ப்ரிப்பரேஷனை நாங்க செய்யறோம் என்று சொல்றது எங்களை மானசீகமாக நாங்க ரெடி பண்ணி கொள்கின்ற ஒரு விஷயம். எங்கட மனசுக்கு நாங்களே ஒரு சந்தோஷத்தை போட்டுக்கொள்ற ஒரு விஷயம். அப்ப எங்களை சந்தோஷப்படுத்துறது தான் அதில் உள்ள ஆக முக்கியமான விஷயமே ஒழிய எங்களுக்கு அந்த அந்த ஒரு 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 ரிஃப்ரெஷ்மெண்ட்டை, ஒரு புத்துணர்ச்சியை எங்களுக்குள்ளால நாங்க ஏற்படுத்தி கொள்றது தான் அங்க முக்கியமான பர்பஸாக இருக்கிறது. மற்றபடிக்கு அது ரமலான சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு விஷயம் ஒன்று அல்ல. அது முதலாவது வித்தியாசம். 2வது இன்னொரு டிஃபரண்ட் இருக்கிறது. என்னண்டா, நாங்க ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வாரார் என்று சொன்னால், வீட்டுக்கோ அல்லது எங்களோட ஆபீஸுக்கோ எங்களோட நிறுவனங்களுக்கோ எதுக்காக ஒரு கெஸ்ட் வாரார் என்று சொன்னால் நாங்க நிறைய ஏற்பாடு பண்ணுவோம். சாப்பாட்டுல நின்று பல விஷயங்கள்ல நாங்க நிறைய ஏற்பாடுகள் செய்வோம். எதற்கு? வருகின்றவருக்கு கொடுக்க. பல சமயங்கள்ல நாங்க எங்களுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல,
நாங்க எல்லாம் அந்த விருந்தாளிக்கு நாங்க கொடுப்போம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல நடந்ததாக சொல்லப்படுற ஒரு பிரபல்யமான ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது தானே. ஒரு கணவனும் மனைவியும் வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்கறதற்காக வேண்டி அந்த விளக்க கூட அணைச்சி வச்சு இவங்க சாப்பிடுறது போல நடிச்சாங்க. அவரு வயிறார சாப்பிடணும் என்று சொல்வதற்காக வேண்டி. பொதுவாக விருந்தாளிகளை நாங்க கவனிக்கிறது என்று சொல்றதுல எங்கட பண்பாடு அப்படித்தான் இருக்கிறது. இப்ப ரமலான் என்று சொல்ற அந்த விருந்தாளி எங்களை நோக்கி வாரார். இப்ப இதுக்கு நாங்க ரெடியாகிற என்று சொல்றதனுடைய மீனிங் என்ன? உண்மையில நாங்க ரமலானுக்கு ஏதாவது கொடுக்கணுமா? எங்கள்கிட்ட இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்றதற்கா ரமலான் எங்களிடத்துல இருந்து எங்களை நோக்கி வருகிறது? கண்டிப்பாக இல்லை. எங்களுக்கு தருவதற்குத்தான் வருகிறது ரமலான். அப்ப ரமலான நாங்க வெல்கம் பண்றோம் என்று சொல்றதனுடைய பேசிக் ஐடியா என்ன என்று சொன்னால், ரமலான் என்ற அந்த மாசம் எங்களுக்கிட்ட வருகிறது என்று சொல்ற நேரத்துல அந்த ரமலான் எங்களுக்கு தர வருகின்ற விஷயங்களை நாங்க மேக்சிமம் பெற்றுக்கொள்றதற்கு நாங்க எங்களை ப்ரிப்பேர் பண்ணுகின்றோம் என்று சொல்வதுதான் அதனுடைய மீனிங். அப்ப நாங்க செய்கின்ற ப்ரிப்பரேஷன் எல்லாமே ரமலானுக்கு நாங்க எதையாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்வது அல்ல. ரமலான் என்ற மாசம் எங்களுக்கு எதையெல்லாம் தருவதற்கு வருகின்றதுவோ அந்த அனைத்தையும் நாங்க முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் உண்மையிலே அந்த ரமலான நாங்க வெல்கம் பண்றோம் என்று சொல்றதில் உள்ள ஆக முக்கியமான கருத்து. அப்ப நாங்க அந்த ஒரு கெஸ்ட வெல்கம் பண்றோம் என்று சொல்றதுல எங்கட நடைமுறையில எங்கட பழக்கத்துல இருக்கின்ற அந்த கருத்தொன்று இருக்கிறதே. நாங்க வெல்கம் பண்றோம், ஒருத்தர விருந்தாளி ஒன்று நாங்க வரவேற்கிறோம், அவரை கவனிக்கின்றோம் என்று சொல்ற அந்த மீனிங் அல்ல ரமலான நாங்க வெல்கம் பண்றோம் என்று சொல்றதனுடைய மீனிங். அப்ப விருந்தாளிய சந்தோஷப்படுத்துறது என்று சொல்றது அல்ல இங்கு உள்ள விஷயம். இங்க அந்த நாங்க எங்களுக்கான சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் இங்குள்ள மீனிங். அதே மாதிரி விருந்தாளிக்கு கொடுத்தல் என்று சொல்வது அல்ல இங்குள்ள மீனிங். விருந்தாளி எங்களுக்கு தரக்கூடிய விஷயங்களை நாங்க முழுமையாக பெற்றுக்கொள்ளுதல் என்று சொல்வதுதான் இங்குள்ள விஷயம். அப்ப ரமலான நாங்க வெல்கம் பண்றது என்று சொல்ற நேரத்துல அதில் இருக்கின்ற மிக முக்கியமான வித்தியாசம் இந்த வித்தியாசம் தான். அப்ப இதை நாங்க வெல்கம் பண்றோம், இதற்கான ப்ரிப்பரேஷனை நாங்க செய்யறோம் என்று சொல்ற நேரத்துல முழுக்க அது ரமலான பற்றிய விஷயம் அல்ல, எங்களை பற்றிய விஷயம். நாங்க என்ன செய்ய போறோம் என்று சொல்றத பற்றிய விஷயம்தான் ரமலான நாங்க வெல்கம் பண்றது என்று சொல்றதனுடைய மீனிங். இது நாங்க முதலாவது புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இந்த கருத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ரமலான் வருகின்ற நேரத்திலேயே இந்த ரமலான் வருவதற்கு முன்னரே அல்லது ரமலான் வருகின்ற ஆரம்ப நாட்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நான் சந்தோஷப்படுதல் என்று சொல்வதும் பிறருக்கு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுதல் என்று சொல்றதும் அந்த விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளிலே சஹாபாக்களுடைய நடைமுறைகளிலேயே இருந்திருக்கின்றது. அப்ப ரமலான் வருகிறது என்று சொல்வத யாருமே எந்த சஹாபியும் அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக கடந்து சென்றது அப்படி போயிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கறதுக்கு இல்லை. ஏனென்றா ரமலான் வருகிறது என்று சொல்வத ஏனென்றா அதுக்கு இப்ப சாதாரணமாக ஒவ்வொரு மாசமும் கடந்து போயிருக்கிறது. முஹர்ரம் வருகிறது, சஃபர் வருகிறது, அப்படி ஒவ்வொரு மாசமும் கடந்து போகிறது. அந்த ஒவ்வொரு மாசமும் வருகின்ற நேரத்தில் அந்த ஒவ்வொரு மாசத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேடமாக அறிவுறுத்தி விசேடமான விஷயங்களை அப்படி குறிப்பாக அடையாளப்படுத்தினது மிகவும் குறைவு. ஆனா ரமலான் மாதம் வருகின்ற நேரத்தில் அல்லது வருவதற்கு முன்னரேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு
அவர்களுக்கு அது சம்பந்தமான முன்னறிவிப்புகளை செய்வார். இப்படி ஒரு மாசம் வரப்போகிறது, இந்த மாசத்தினுடைய விசேடம் இதுதான், சிறப்பு இதுதான், இதை நீங்க இப்படி பயன்படுத்திக் கொள்ளணும், இதை நீங்க இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ற அந்த அந்த மெசேஜஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆரம்பத்திலேயே கொடுக்கிறார். அப்ப அது ஒரு 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 சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல, அன்றாடம் ஒவ்வொரு புதிய மாசம் வாருவது மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று அல்ல. அதை தாண்டி அது ஒரு விசேடமான ஒரு நிகழ்வு, ஒரு ஸ்பெஷலான ஒரு காலப்பகுதி எங்களை நோக்கி வருகிறது என்று சொல்ற அந்த மெசேஜை கொடுக்கணும் என்று சொல்றதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. இப்ப இந்த ஹதீஸ் எங்களுக்கு நல்ல தெரிஞ்ச பிரபல்யமான ஹதீஸ் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார், ரமலான் வாரத்துக்கு முந்தைய, அத்தாக்கும் ரமலான், உங்களை நோக்கி ரமலான் வருகிறது, ஷஹ்ருன் முபாரக், அது பரக்கத்தான ஒரு மாதம். அடுத்து சொல்றார், ஃபரதல்லாஹு ஃபீஹி அலைக்கும் சியாமா, அந்த மாசத்துல உங்களுக்கு அல்லாஹு தஆலா நோன்ப கடமையாக்கி இருக்கின்றான். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah, அந்த மாசத்துல சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. வ துக்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், அந்த மாதத்துல நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படுகின்றன. வ துகல்லு ஃபீஹி மர்தத்து ஷயாத்தீன், அந்த மாசத்துல ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். அந்த மாதத்துல ஒரு ஒரு விசேடமான இரவு இருக்கின்றது, 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு. அந்த இரவு தவறி போகின்றவர்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே தவறி போய்விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்ப இந்த விஷயம் என்ன, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வந்த இந்த மெசேஜ் என்ன? இப்ப இப்படி சொல்ற நேரத்துல அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சஹாபாக்களினுடைய அந்த உணர்வு எப்படி இருக்கு, அந்த மாசம் சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு, அதுல நாங்க என்ன செய்யணும் என்று சொல்ற அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? அப்ப அப்படி ஒரு உணர்வு மாற்றத்தை, ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. அவர்களுக்கு மத்தியில அப்படி ஒன்று வருகிறது, ரமலான் ஒன்று என்ற ஒரு மாசம் வருகிறது, அதுல ஒரு விசேடம் இருக்கிறது என்று சொல்ற, அப்ப எங்களுக்கு நாங்க நிறைய நன்மைகளை செஞ்சு கொள்ளலாம், நிறைய எங்களோட பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்ற அந்த எதிர்பார்ப்பும் அந்த சந்தோஷமும் அந்த மக்களினுடைய மனசுல விதைக்கப்படுறதுதான் உண்மையிலே இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள நோக்கம். இதன் காரணமாகத்தான் இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவரு ஒரு அழகான ஒரு விஷயம் என்று சொல்லுவாரு. அவர் சொல்ற அந்த வசனங்களை பாருங்க. அவர் சொல்ற, கைஃப லா யுபஷ்ஷிருல் முஃமின் பிஃபத்ஹி அப்வாபில் ஜினான், சுவர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்று சொல்ற இந்த விஷயத்திலிருந்து எப்படி ஒரு முஃமின் சந்தோஷப்படாம இருக்கீங்க? இது எங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் அல்லையா? அதே மாதிரி அவர் சொல்றார் என்றால், கைஃப லா யுபஷ்ஷிருல் முத்னிப் பிகல்கி அப்வாபின் நீரான், நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகின்றன என்று சொல்ற அந்த மெசேஜில் இருந்து உண்மையிலே பாவம் செஞ்ச ஒரு மனுஷன் எப்படி சந்தோஷப்படாமல் இருக்க முடியும்? அதாவது தண்டனை வழங்கப்படுகின்ற காலம் அல்ல இது, மன்னிப்பு வழங்கப்படுகின்ற காலம் என்று சொல்ற அந்த மெசேஜ்ல எப்படி உண்மையிலே பாவம் செஞ்சவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நான் பாவம் செஞ்சிருக்கின்றேன் என்று சொல்றது அவனவனுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப இந்த காலம் மன்னிப்புக்குரிய காலம், தண்டனைக்குரிய காலம் அல்ல என்று சொல்ற மெசேஜ்ல எப்படி பாவம் செஞ்ச ஒரு மனுஷன் சந்தோஷப்படாமல் இருக்க முடியும்? தொடர்ந்து சொல்றார் அவரு, وَكَيْفَ لَا يُبَشِّرُ الْعَاقِلُ بِوَقْتٍ يُغَلُّ فِيهِ الشَّيَاطِينُ, ஒரு புத்தியுள்ள ஒரு மனுஷன் ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான் என்று சொல்ற ஒரு காலத்துல அந்த காலத்தை நினைச்சு எப்படி சந்தோஷப்படாம இருக்க முடியும்? ஏனென்றா ஒரு மனிதன் வழிகெடுக்கப்படுவதற்கான மிக முக்கியமான காரணியே ஷைத்தான் தான். அப்ப நாங்க தவறுகள் செய்கின்றோம், பிழைகள் செய்கின்றோம், பாவங்கள் செய்கின்றோம் என்று சொன்னால் அதுக்கு பின்னால் இருக்கின்ற மிக முக்கியமான காரணி ஷைத்தான் தான்.
இப்ப ஷைத்தான் கட்டி வைக்கப்படுறான். ஷைத்தானுக்கு மனிதனை வழிகெடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற என்று சொன்னா, உண்மையிலே ஒரு புத்தியுள்ள மனுஷன் அந்த மெசேஜால சந்தோஷப்படுவானா இல்லையா? கண்டிப்பா சந்தோஷப்படுவான். ஏனென்றால் நான் பாவம் செய்யறதற்கான மிக முக்கியமாக காரணமாக இருக்கிறது எது? அந்த காரணம் இப்ப இல்லை. நான் நன்மைகள் செய்வதற்கு மிக முக்கியமான தடையாக இருக்கின்ற காரணம் அது இப்ப இல்லை என்றா, ஒரு ஒரு அறிவுள்ள மனுஷன் அந்த சூழ்நிலைய பாசிட்டிவா பார்ப்பானா நெகட்டிவா பார்ப்பானா? கண்டிப்பா பாசிட்டிவா தான் பார்ப்பான். அப்ப அந்த பாசிட்டிவ் அதைத்தான் இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவழைக்க நினைச்சிருக்கிறார். அதைத்தான் இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி சொல்றாருண்டா, இந்த ஒவ்வொரு மெசேஜும் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மெசேஜ் தான். நாங்க அந்த மெசேஜ்களுக்கு பின்னால் உள்ள அந்த கருத்தை சரியாக ஆழமா புரிஞ்சு கொண்டோம்டா அது எங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மெசேஜ் தான். அதனாலதான் அவர் கடைசியா சொல்லுவார், மின் ஐன யுஸ்பிஹு ஹாஸ ஸமான் பி ஸமான். இது மாதிரி இதற்கு நிகரான, இதற்கு ஒப்பிட முடியுமான இன்னொரு காலம் எங்க இருக்குது? வேறொரு காலம் எங்க இருக்குது? இதுக்கு நிகரான இது போன்ற சிறப்புகள் உள்ள, இதுக்கு நிகரான இது போல இன்னொரு காலம் வேற எங்க இருக்குது? கண்டிப்பாக இல்லை. அல்லாஹ் படைச்ச இந்த உலகத்துல அவன் படைத்த பொழுதுகள்ல காலங்கள்ல இதுக்கு நிகரான ஒரு காலம் ஒன்று இல்லை. அப்ப இப்ப எப்படி சந்தோஷப்படாம கேளுங்க? அப்படி ஒரு காலத்துல நாங்க வாழ்றதற்கு வாய்ப்பெல்லாம் தந்திருக்கிறானே, எங்களை இன்னும் உயிரோட வைத்திருக்கிறானே என்றால் இது சந்தோஷமான விஷயம் இல்லையா? அப்ப அந்த சந்தோஷம் என்று சொல்றது இந்த காலப்பகுதியினுடைய மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று. அதாவது இந்த ரமலான் வருகிறது என்று சொல்றது ஒவ்வொரு முஃமினை பொறுத்தவரையிலையும், ஈமானுள்ள ஒவ்வொரு மனுஷனை பொறுத்தவரையிலையும், அறிவுள்ள ஒவ்வொரு மனுஷனை பொறுத்தவரையிலையும், அதனுடைய ஆழ அகல நுணுக்கங்களை சரியாக விளங்கிக் கொள்கின்ற ஒவ்வொரு மனுஷனை பொறுத்தவரையிலையும் மிகவும் சந்தோஷமான ஒரு காலம் தான். அவன் அந்த காலத்தை அவனுக்கு ஒரு பெரிய பூஸ்ட கொடுக்கின்ற ஒரு காலமாகத்தான் அவன் பார்ப்பான். பெரிய ஒரு வாய்ப்பாக சந்தர்ப்பமாகத்தான் அவன் பார்ப்பான். அப்ப இது நாங்க இதுல புரிஞ்சு கொள்கின்ற ஆக முக்கியமான விஷயம். அப்ப இது ஒரு சந்தோஷமான காலம். நாங்க சந்தோஷப்படுதல், பிறருக்கு அந்த சந்தோஷத்தை நகர்த்துதல் என்று சொல்ற அந்த விஷயம் இதுல முக்கியமாக வலியுறுத்தப்பட்டிருக்க நாங்க பார்க்கிறோம். இப்ப இங்க ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று வருகிறது. என்னன்னா, ஏன் இதை நாங்க சந்தோஷமாக பார்க்க வேண்டும், அல்லது சந்தோஷமாக ஏன் நாங்க செலிப்ரேட் பண்ண வேண்டும் என்று சொல்றது ஏன் என்று சொல்ற ஒரு கொஸ்டின் ஒன்று வரும் தான். நீங்க சிம்பிளா பாருங்க, என்னண்டா சந்தோஷம் என்று சொல்றது உண்மையிலே என்ன? எங்கட மனசுக்கு சந்தோஷம் என்று சொல்வது என்னது? அது ஒரு பாசிட்டிவ்னஸ் தானே. எங்கட திங்கிங்கையும் சரி, எங்கட ஃபீலிங்ஸையும் சரி, எங்கட ஆட்டிடியூடையும் சரி, எல்லாத்தையுமே பாசிட்டிவா மாத்துற ஒரு விஷயம் தானே சந்தோஷம் என்று சொல்றது. அடுத்த பக்கம் நீங்க துக்கம் என்று சொல்றது, கவலை என்று சொல்றது எங்கட எல்லாத்தையுமே நெகட்டிவா மாத்தும். எங்கட திங்கிங்க நெகட்டிவா மாத்தும், எங்கட ஃபீலிங்ஸ் எல்லாம் நெகட்டிவா மாத்தும், எங்கட ஆட்டிடியூட, எங்கட பிஹேவியர்ஸ் எல்லாம் நெகட்டிவா மாத்தும். அதுக்கு அப்படியே அடுத்த பக்கம் சந்தோஷம் என்று சொல்றது எங்கட எல்லா பிஹேவியர்ஸையும், எங்கட ஆட்டிடியூட எல்லாத்தையுமே பாசிட்டிவா மாத்தும். அப்ப சந்தோஷம் என்று சொல்றது ஒரு பாசிட்டிவ்னஸ். இப்ப நாங்க ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால் தான், பாசிட்டிவாக திங்க் பண்ண கற்றுக்கொண்டோம் என்றால் தான் அந்த விஷயத்தை நாங்க சரியாக பயன்படுத்துவோம். அதிலிருந்து உச்ச பயனை நாங்க அப்பதான் பெற்றுக்கொள்வோம். ஒரு விஷயம் சம்பந்தமாக எனக்கிட்ட எந்த பாசிட்டிவ் ஐடியாவும் இல்லைன்னு அது சம்பந்தமா நான் அத சரியா பார்க்கல, அல்லது அது எனக்கு அவ்வளவு தூரம் திருப்தியாக இல்லை, எனக்கு அது சம்பந்தமான விமர்சனங்கள் இருக்கிறது
என்று சொல்லி அந்த மனோநிலையில தான் நான் இருக்கின்றேன் என்று சொல்லி இருந்தா அதிலிருந்து முழு பயனை நான் பெற்றுக்கொள்வேனா? அதை முழுக்க அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேனா? ட்ரை பண்ண மாட்டேன். இப்போ ஒரு 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 இடத்துக்கு நாங்க வாரம் முடிப்பு சாதாரணமா இந்த செஷனுக்கு நாங்க வாரம் சொல்லி வைப்போமே. இந்த செஷன் சம்பந்தப்பட்டு எனக்கு பாசிட்டிவ் ஐடியா இல்ல, இது வேஸ்ட் ஆஃப் தி டைம் என்று சொல்லித்தான் நான் நினைக்கிறேன் என்று சொல்லி இருந்தா இங்க வந்து இதுல சொல்லப்படுற பேசப்படுற இங்க நடக்கின்ற பரிமாறப்படுகின்ற எந்த விஷயத்திலுமே நான் திருப்தி அடைய மாட்டேன். அப்ப இதுல இருந்து வெளியில போற நேரத்தில் நான் எதையும் எடுத்துக்கொண்டு போக மாட்டேன். அப்ப நாங்க எப்ப இத பாசிட்டிவா பாக்குறோம், எஸ் இதுல வந்து எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கிறது, நான் ஏதோ ஒரு டேக் ஹோம் மெசேஜ் ஒன்று எனக்கு இதுல கிடைக்கும் என்று சொல்ற ஒரு பாசிட்டிவ் ஐடியாவோட நாங்க வந்தோம் என்று சொன்னா கண்டிப்பாக நாங்க இதிலிருந்து நாங்க லேர்ன் பண்ணுவோம், ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு போவோம். இதுதான் ரமலான் வருவதற்கு முன்னர் அந்த சந்தோஷம் ஏன் எங்கட மனசுல வர வேண்டும் என்று சொல்வதற்கான நியாயம். இதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், அன இன்த வன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்ன பற்றி நல்லெண்ணம் வைக்கின்ற நேரத்தில் நான் அவனோடு இருப்பேன் என்று சொன்னார். கெட்ட எண்ணம் அல்ல, நல்லெண்ணம் வைக்கின்ற நேரத்தில் நான் அவனோடு இருப்பேன் என்று சொன்னார். இப்படி சொல்லிட்டு அந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நீண்ட ஹதீஸ். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி தொடர்ந்து சொல்ற நேரத்துல சொல்றார் எப்படி என்றா, இப்ப அல்லாஹ் பற்றி நல்லெண்ணம் வைத்தல் என்று சொல்கின்ற நேரத்துல தான் உண்மையிலே அது நாங்க அல்லாஹ்வோட கட்டளைகளை பின்பற்றது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது என்று சொல்றதையும் நாங்க சரியாக செய்வோம், ஃபீலிங் ஃபுல்லாக செய்வோம். நல்லெண்ணம் வைக்கின்ற நேரத்துல தான், பாசிட்டிவ் ஐடியாக இருக்கின்ற நேரத்துல தான். அதனாலதான் தொடர்ந்து அந்த ஹதீஸ்ல வருது என்னென்றால், நீங்க அல்லாஹ்வை நோக்கி ஒரு ஷான் போனால் அல்லாஹ் உங்களை நோக்கி ஒரு முலம் வருவான். நீங்க அல்லாஹ்வை நோக்கி ஒரு முலம் போனா அல்லாஹ் உங்களை நோக்கி ஒரு பாகம் வருவான். நீங்க அல்லாஹ்வை நோக்கி நடந்து போனா அல்லாஹ் உங்களை நோக்கி ஓடி வருவான் என்று சொல்லி. அப்ப பாருங்க என்னன்னா, நான் பாசிட்டிவா திங்க் பண்ணினா எனக்கு எல்லா விஷயமும் எப்படி நடக்கிறது, பாசிட்டிவாகவே நடக்குது. அப்ப அந்த ஹதீஸ் சொல்கின்ற அந்த பாசிட்டிவ்னஸ் என்று சொல்றது எங்களோட லைஃப் முழுக்க எப்படி பிரதிபலிக்கின்றது. அப்ப எனக்கு முன்னால் எல்லா விஷயமும் வந்து ஈஸியா மாறுகிறது, சிம்பிளா மாறுகிறது. ஏனென்றா நான் எடுக்கின்ற ஒரு சின்ன முயற்சிக்கும் பெரிய ரிசல்ட் கிடைக்கிறது. நான் நடந்து போனாலே அல்லாஹ் என்ன நோக்கி ஓடி வருகின்றான் என்று சொன்னா எனக்கு அல்லாஹ்வுடைய கதவுகள் விரிவாக திறந்திருக்கிறது என்றுதான் பொருள். அதனாலதான் அந்த ஹதீஸ்ல இன்னொரு ரிவாயத்துல வருகிறது என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், வ இன் வன்னபி கைரன் ஃபலஹு வ இன் வன்னபி ஷர்ரன் ஃபலஹு. அவரு என்ன பத்தி நல்லெண்ணம் வைத்தா அது அதனுடைய விளைவு அவன் பெற்றுக் கொள்வான். கெட்ட எண்ணம் வைத்தானண்டா அல்ல நெகட்டிவான எண்ணம் வைத்தானண்டா அதனுடைய விளைவு அவன் பெற்றுக் கொள்வான். அப்ப நாங்க பாசிட்டிவா திங்க் பண்ணினா அதற்குரிய விளைவு கிடைக்கும், நெகட்டிவா திங்க் பண்ணோம்டா அதற்குரிய விளைவு கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு ஹதீஸ்ல வருகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யதஹர்ரல் கைர யுக்த வ மன் யதவக்க ஷர்ர யுவக்க என்று சொன்னார். யாரு ஒரு நல்ல விஷயத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரு அந்த மிகுந்த ஈடுபாட்டோடு அதை பத்தி யோசிச்சு முயற்சி செய்யறாரோ அல்லாஹ் அவனுக்கு அதை கொடுப்பான். அதே மாதிரி ஒரு தீய விஷயத்தை, கெட்ட விஷயத்தை அதை தவிர்த்து கொள்ளணும் என்று சொல்லி மிகுந்த கஷ்டப்பட்டு அதை தவிர்த்து கொள்றதுக்கு அவன் ட்ரை பண்றான் என்று சொன்னா அதை இட்டு அல்லாஹு தஆலா அவனை காப்பாற்றுவான் என்று சொல்லி. அப்ப எல்லாம் எங்கள்கிட்ட தான் இருக்கிறது. நான் பாசிட்டிவா யோசிச்சு ஒரு விஷயத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று மிகுந்த எதிர்பார்ப்பு வச்சு நான் அதுக்கு ட்ரை பண்ணேன்டா எனக்கு அது கிடைக்கும்.
அதே மாதிரி ஒரு தீய விஷயம் என்ன விட்டு போகணும் என்று சொல்லி நான் கஷ்டப்பட்டு எப்படியேனும் அதை இல்லாமக்கிறதுக்கு ட்ரை பண்ணினா அது என்ன விட்டு போகும். அதாவது அல்லாஹ் என்ன விட்டு அதை அனுப்பி விடுவான் என்று சொல்லி என்ன காப்பாற்றுவான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப பாருங்க என்னண்டா எங்கட அந்த பாசிட்டிவ் திங்கிங்கும் நெகட்டிவ் திங்கிங்கும் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது எங்கட லைஃப்ல என்று சொல்றதைத்தான் இந்த ஹதீஸுகள் எங்களுக்கு சொல்றது. அப்ப ரமலான் வருகின்ற நேரத்துல நாங்க அத சந்தோஷத்தை நாங்க பெற்றுக்கொள்ளுதலும் அதை பரிமாறுதலும் என்று சொல்வதனுடைய அந்த பர்பஸ் இதுதான். ஏன் அந்த சந்தோஷம் ஒன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தோஷத்தையும் எதிர்பார்ப்பையும் சஹாபாக்களுக்கு மத்தியில கொடுத்ததற்கான நியாயம் என்ன என்ற இந்த பாசிட்டிவ் ஐடியா வளர வேண்டும். இந்த பாசிட்டிவ் ஃபீலிங், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இது வளருகின்ற நேரத்துல தான், அது ஏற்படுகின்ற நேரத்துல தான் அங்க ரமலான சரியாக நாங்க பயன்படுத்திக் கொள்றதுக்கு முடியுமாக இருக்கு. அப்ப இது ரமலான வரவேற்றல் என்று சொல்றதுல நாங்க விளங்க வேண்டிய அல்லது ரமலான வரவேற்றல் என்றதுல நான் உங்களுக்கு சொல்ல நினைக்க முக்கியமான மெசேஜ். இரண்டாவது, ரமலான பயன்படுத்துதல். ரமலான பயன்படுத்துதல் என்று சொல்றதுல அதோட உள்ளடக்கம் சார்ந்து டீட்டெயிலான விஷயங்கள் உண்மையிலே நான் இந்த இடத்துல பேச முற்படல். கடந்த ரமலான் வார நேரத்திலேயும் ரமலான் ஆன்மீக ரீதியாக எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்றது சம்பந்தமாக நான் இதே இடத்திலிருந்து ஒரு பிரசன்டேஷன் செஞ்சேன். அதுல பங்கு கொண்ட முகங்களும் பெரும்பாலும் இங்கே இருக்கிற அநேகமான முகங்கள் அதிலேயும் இருந்தன. அப்ப எனவே அது ஆல்ரெடி உங்களுக்கு டெலிவர்ட் அந்த மெசேஜ். அப்ப எனவே அந்த டீட்டெயில நான் இங்க திரும்ப பேசல. நான் சொல்ல நினைக்கின்ற இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. நீங்க ரமலான பயன்படுத்துதல் என்று சொல்ற நேரத்துல அது ஒரு வகையில ரமலான வரவேற்றல் என்ற கருத்தோடும் ரிலேட்டடான ஒரு விஷயம். அதாவது ரமலான பயன்படுத்தல் என்று சொல்றது அது டெய்லி அன்றாடம் எங்கட ஒவ்வொரு மாசமும் வந்து போறது போலவோ அல்லது ஒவ்வொரு நாளும் வந்து போறது போலவோ அது அமைந்துவிடக் கூடாது. ரமலான நீங்க பயன்படுத்துற என்று சொல்றது ஒரு பிளான் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் உண்டாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு முன்கூட்டியே நீங்க ஒரு திட்டத்தை தயாரிச்சு கொள்ளணும். ஒரு பிளான் எங்களுக்கு வேணும். பிளான் என்று சொல்ற நேரத்திலையும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரதுக்கு நினைக்கிறேன்டா, எங்கட பழக்கத்தில் இருக்கின்ற விஷயங்கள்ல ஒன்று நாங்க பிளான் பண்ற என்று சொல்ற நேரத்துல மிக பெரும்பாலும் எப்படி பிளான் பண்ற, நாங்க ரமலான்ல என்னென்ன செய்ய போறோம், குர்ஆன் எவ்வளவு ஓத போறோம், எவ்வளவு சதக்கா கொடுக்க போறோம், எவ்வளவு திக்ர் செய்ய போறோம், இரவு தொழுகை எவ்வளவு தொழ போறோம், இப்படி இந்த மாதிரி என்னென்ன செய்ய போறோம், என்ன செய்தல் என்றது சம்பந்தமாக அந்த நிகழ்ச்சிகளை நாங்க பிளான் பண்றது. இதுதான் தனி மனிதர்கள் பிளான் பண்ற நேரத்திலேயும் நிறுவனங்கள் பிளான் பண்ற நேரத்திலேயும் மிக பெரும்பாலும் பிளான் இப்படித்தான் அமைகின்றது. அது 100% பிள்ளைன்னு சொல்ல வரல. ஆனா அதை தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்க யோசிக்கணும். இந்த ரமலான பேஸ் பண்ணி நாங்க பிளான் பண்றதை பத்தி யோசிக்கிற நேரத்துல ரமலான்ல நாங்க பிளான் பண்றோம் என்று சொல்றது, ரமலான்ல நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றதை விடவும் மிக முக்கியமானது ரமலானுக்கு பிறகு நாங்க எப்படி இருக்க போறோம் என்பதற்குத்தான் நீங்க அந்த பிளான பண்ணணும். என்னண்டா ரமலான் என்று சொல்றது அல்லது ரமலான் நோக்கங்கள் என்று சொல்றது ரமலானோடு முடிந்து போகின்ற நோக்கங்களா? ரமலானுக்குள்ள நோக்கங்கள் இல்ல. ரமலான் என்பது ஏனைய காலங்கள்ல நாங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களை ப்ரிப்பேர் பண்றதுதான் ரமலானினுடைய அடிப்படையான நோக்கம். அப்ப ரமலான நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வது, ரமலானுக்கு பிறகு நான் எப்படி இருக்க போகின்றேன் என்பதற்கு நான் எப்படி இந்த ரமலான மேனேஜ் பண்ண போறேன் என்று சொல்றதுதான் உண்மையிலே நாங்க செய்ய வேண்டிய பிளான். அப்ப நான் இத்தனை குர்ஆன் ஓதுகின்றேன் அல்லது இத்தனை
சதகா செய்ய போகின்றேன், அவ்வளவு இத்தனை தஹஜ்ஜுத் தொழ போகின்றேன் என்பது அல்ல முக்கியம். அது 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 தேவை. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம், நாங்க என்ன ரிசல்ட் எடுக்க போறோம் என்ற ரமலான் என்று சொல்றது அடிப்படையிலே அது ஒரு மாத ட்ரைனிங் கேம்ப் தானது. எங்களுக்கான ஒரு மாச ட்ரைனிங் கேம்ப், ஒரு தர்பியத்தானது. அந்த ஒரு மாசம் அந்த ட்ரைனிங்ல நாங்க அந்த ட்ரைனிங் எடுத்து என்ன செய்ய போறோம், அடுத்த காலப்பகுதியில் நாங்க எப்படி இருக்க போறோம் என்று சொல்வதற்குத்தான் இந்த ட்ரைனிங்கை நாங்க எடுக்கிறோம். அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும் என்னென்றால், ரமலானுக்கு பிறகு ஏண்ட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்க வேண்டும், ஏண்ட திங்கிங் எப்படி இருக்க வேண்டும், ஏண்ட ஆட்டிடியூட் எப்படி இருக்க வேண்டும், ஏண்ட பெர்செப்ஷன்ஸ் எப்படி இருக்க வேண்டும். இந்த விஷயங்களை பத்தி தான், இதுதான் என்ற இலக்காக இருக்கும். இந்த விஷயங்கள ரிசல்ட் என்ன, என்ற பிஹேவியர்ஸ் ரமலானுக்கு பிறகு எப்படி இருக்க போகிறது, இதைத்தான் நாங்க பிளான் பண்ணணும். அதுக்கு இந்த ரமலானை நான் எப்படி பயன்படுத்த போகின்றேன், என்னென்ன வேலையெல்லாம் நான் செய்ய போகின்றேன் என்று சொல்றத நீங்க பிளான் பண்ணணும். இதுதான் ரமலானை நாங்க பயன்படுத்துதல் என்று சொல்றதுல ஒரு பிளான் அவசியம் என்று சொல்றது இந்த அடிப்படையில தான். நாங்க வெறுமனே சில நிகழ்ச்சிகளை லிஸ்ட் அவுட் பண்றது அல்ல. அதற்கு முன்னர் அந்த நிகழ்ச்சிகள் எது என்பதை நாங்க லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு முந்தி எங்களுக்கு மிக முக்கியமாக தேவை என்ன டார்கெட், என்ன ரிசல்ட். அந்த ரிசல்ட்ட நாங்க டிசைட் பண்ணணும். அது தனி மனிதனாக, குடும்பமாக, இன்ஸ்டிடியூஷனாக, சொசைட்டியாக, எல்லா வடிவத்திலையும் என்ன ரிசல்ட்டை நாங்க ரமலானுக்கு பிறகு எடுக்க போறோம். இப்ப நீங்க அதாவது அந்த எகிப்துல இருந்த ஒரு முக்கியமான அந்த ஒரு பேச்சாளர் அம்ரு காலித், கேள்விப்பட்டீங்க, அவருடைய ஸ்பீச்சில் சில சமயங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் குரான்ல வரக்கூடிய இந்த அதாவது சூரத்து துஹான்ல வரக்கூடிய ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம் என்று சொல்ற அந்த குரான் வசனத்துக்கு விளக்கம் சொல்ற நேரத்துல இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்றது உண்மையில என்ன என்று சொல்லி அவர் சொல்லுவார். லைலத்துல் கத்ர் என்று சொன்னா அது ஒரு எங்களுக்கு அடுத்த வருடத்துக்கான நிர்ணயம். கத்ர் என்று சொல்றது எங்கட ஒவ்வொரு விஷயத்தையுமே தீர்மானிக்கிறது தானே, நிர்ணயிக்கிறது. அப்ப அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி அல்லாஹு தாலா ஒரு நிர்ணயத்தை தாரான். அப்ப அது அந்த லைலத்துல் கத்ர் ரமலான் கடைசி பகுதியில தானே வரப்போகிறது. அப்ப அந்த ரமலான் முழுக்க எங்களை நாங்க ஒரு ட்ரைனிங் எடுக்கின்றோம், அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகின்றது என்பதற்காகவே. அப்ப நாங்க இந்த ரமலான், அப்ப அதுல அவர் சொல்ல வர மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ரமலான் என்று சொல்வதே எங்களை பயிற்றுவிக்கின்ற ஒன்றுதான், எங்களை ட்ரெயின் பண்ணுகின்ற ஒரு விஷயம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னா என்று சொல்லி. நோன்பு என்று சொல்றது ஒரு கேடயம். எங்கள்கிட்ட இருக்கின்ற அல்லது எங்களை நோக்கி வரக்கூடிய தீய விஷயங்களை நாங்க இல்லாம செஞ்சு கொள்றதற்கான ஒரு காலம் அது. அப்ப அது ஒரு ட்ரைனிங் தான். அப்ப அந்த ட்ரைனிங்க நாங்க ஏன் பெற்றுக்கொள்கின்றோம் என்று சொன்னால், அது ரமலானுக்கு பிறகு நாங்க எப்படி இருக்க போகின்றோம் என்று சொல்வதற்கான ஒரு விஷயம் தான், விளந்தானே. இப்ப இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவருடைய பிரபல்யமான ஒரு புத்தகம் இருக்கிற ஜாமி அல் உலூம் வல் ஹிகம். அது அர்பவுன் நவவி, அந்த 40 ஹதீஸ்கள், இந்த 40 ஹதீஸ்களுக்கு அவர் எழுதின விளக்க உரைகள் ஒன்று. அதுல முதலாவது ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇம் மா நவா என்று சொல்ற அந்த ஹதீஸ். அந்த ஹதீஸுக்கு அவர் விளக்கம் சொல்ற நேரத்து ஒரு அழகான ஒரு விஷயம் என்று சொல்லுவார். இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇம் மா நவா. இந்த 2 வசனமும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தை சொல்ற மாதிரி தான் நிற்கிறது. செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து தீர்மானிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மனுஷனும் அவன் எதை நினைச்சானோ அதுதான் கிடைக்கும். கிட்டத்தட்ட 2 ஒரே மீனிங் என்றது மாதிரி தான் அதை விளங்கப்படுத்துறது. ஆனால்
அவர் சொல்லுவார் அப்படி இல்லை, முதலாவது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது, அந்த செயலினுடைய ஏற்பு மறுப்பு சம்பந்தப்பட்டது. அந்த செயல் ஏற்றுக்கொள்ளப்படுறது மறுக்கப்படுறது என்று சொல்றதெல்லாம் எங்களோட எண்ணத்தை பொறுத்த விஷயம். இரண்டாவது விஷயம் மனிதர்களை பொறுத்து, மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது. அதாவது நீ எதனை இலக்காக கொள்கின்றாய், எது ஓண்ட ஆப்ஜெக்டிவாக இருக்கிறது, அதுதான் உனக்கு கிடைக்கும், அதைத்தான் நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்வதுதான் இரண்டாவது பகுதி. அப்ப நாங்க ரமலான்ல அதை நாங்க பயன்படுத்துகின்றோம் என்று சொல்ற நேரத்துல தெளிவாக எங்களுக்கு ரமலானுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய போறோம் என்று சொல்ற அந்த ஐடியா இருக்கின்ற நேரத்துல தான் அது எங்களுக்கு கிடைக்கும். இன்னமா லிக்குல் இம்ரிஇன் மா நவா, நீங்க எதை ஆப்ஜெக்டிவாக எடுக்கிறீங்க, அந்த ஆப்ஜெக்டிவா நீங்க அடையிறதுக்கு என்ன செய்றீங்க, அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நாங்க ரமலான பயன்படுத்துறேன்னு சொல்ற நேரத்துல அந்த அந்த பிளான் வந்து எங்களுக்கு கிளியராக இருக்கும். நாங்க கொஞ்ச நாளைக்கு முந்தி வேறொரு ஒரு செஷன் ஒன்றுல இப்படி ஒரு டாபிக் ஒன்று படிச்சோம், ரிசல்ட்ஸ் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி. அதாவது அதை நாங்க தமிழ்ல சொன்னா விளைவு மைய முகாமை என்று சொல்லுவோம். அப்ப ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் எங்கட பிளானும் இருக்கணும், எங்கட மேனேஜ்மெண்ட்டும் இருக்கணும். அப்ப விளைவை மையப்படுத்தி தான் இருக்கணும். ஒரு ஆக்டிவிட்டிஸை பேஸ் பண்ணி அது அமைஞ்சிடக்கூடாது. ஆக்டிவிட்டிஸை பேஸ் பண்ணி அமைஞ்சது என்று சொன்னா நாங்க எதனாலும் ஒரு லூப்ல சுத்தி கொண்டே இருப்போம். ரிசல்ட் பேஸ் பண்ணுகின்ற நேரத்துல தான் நாங்க அச்சீவ்மெண்ட்டுகளை நோக்கி போவோம், அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நாங்க மூவ் ஆகுவோம். இல்லாட்டி எதனாலும் ஒரே லூப்ல மீண்டும் மீண்டும் சுத்தி பழைய இடத்துக்கு வந்து கொண்டே இருப்போம். அப்ப ரமலான்ல இருந்து ரமலானை நாங்க பயன்படுத்துறோம் என்று சொல்றது உண்மையிலே ரமலான் எங்களுக்கு அல்லாஹு தஆலா தருவதனுடைய நோக்கமே எங்களை நாங்க சேஞ்ச் பண்ணி கொள்றதற்கான ஒரு வாய்ப்பு தான். அப்ப இந்த நாளும் செய்கின்ற மாதிரி ரமலான்ல சில வேலைகளை செய்துவிட்டு போவதுதான் எங்களிடத்துல எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயமா? நிச்சயமாக இல்லை. அதை தாண்டி ரமலானுக்கு பிறகு அடுத்த வருடம் அடுத்த ரமலான் வரையில் உள்ள காலம் என்ன பொறுத்தவரை நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற அந்த கற்பனையை நான் செய்யணும், அந்த தீர்மானத்தை நான் எடுக்கணும், அதற்கு ஏற்ற மாதிரி நான் என்ன மாற்றிக்கொள்வதற்கு முற்பட வேண்டும். இதுதான் இங்க எதிர்பார்க்கப்படுகின்ற ஆக முக்கியமான விஷயம். அப்ப அந்த வகையில நான் உங்களுக்கு சொல்ற மெசேஜ் என்னன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் குறிப்பாக நிறைய ஃபேமிலிஸ் இருக்கிறீங்க, உங்களோட வீட்டுல ஃபேமிலி சேர்ந்து அவசரமான ஒரு மீட்டிங்கை போடுங்க, குடும்ப ஒன்று கூடல் ஒன்றை போடுங்க. குடும்ப பெரிய கெதரிங்ல நான் சொல்றேன், ஒரு ஃபேமிலி மீட்டிங் ஒன்றை போடுங்க. போட்டு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்றத பிளான் பண்ணுங்க. இந்த ரமலான் முடிய நாங்க எங்கட பிஹேவியர்ஸ்ல என்ன சேஞ்ச கொண்டு வர போறோம், எங்கட ஆட்டிடியூட்ல என்ன சேஞ்ச கொண்டு வர போறோம், எங்கட பெர்செப்ஷன்ஸ்ல, எங்கட நாலேஜ்ல, இந்த ஒவ்வொன்றிலும் என்ன சேஞ்ச் நாங்க கொண்டு வர போறோம், அதுக்கு இந்த ரமலான்ல நாங்க என்ன செய்ய போறோம் என்று சொல்றத நீங்க பிளான் பண்ணுங்க. இது ஆக முக்கியம். இப்படி செய்வதில் அநேகமா நிறைய இடங்கள்ல இந்த பெரிய உமா பாப்பா மட்டும் சேர்ந்து அல்லது பெரிய 2-3 பேர் சேர்ந்து தான் அப்படி செய்யறாலும் ஏதாவது யோசிப்பாங்க. அப்படி வாணும். உங்களோட வீட்டில் இருக்கின்ற நேத்து பிறந்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரையும் சேருங்க. அவ்வளவு பேரும் இருக்க வேண்டும். ஏன் என்றால் நாங்க ரமலான வரவேற்றல் அது சம்பந்தமான அந்த 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 எதிர்பார்ப்பை ஏற்படுத்துதல் என்று சொல்றது முக்கியம் என்று சொன்னமே. அப்ப அந்த அந்த உணர்வு மாற்றத்தை நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்க போறீங்க? உங்களோட வீட்டுல நடக்கின்ற அந்த வித்தியாசமான அரேஞ்ச்மெண்ட் தான் அவர்களுக்கு அந்த ஃபீலிங்கை கொடுக்கும். ஏண்டா அவங்கள கூப்பிட்டு வச்சு இப்படி ஒரு பயான் பண்ணேலாது. அந்த அந்த இடத்துல அவங்க ஈக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அன்றாடம் அவங்களோட பேரண்ட்ஸும் வீட்டுக்குள்ளாலே நடக்கின்ற அந்த வேலைகள் இருக்கின்றனவே, அதுதான் அவங்களுக்கு அந்த ஃபீலிங்கை கொடுக்கும். ரமலான் வரப்போகுது, ஓ அது விசேஷம், அதுல இப்படியெல்லாம் இருக்குதாம், இப்படியெல்லாம் செய்யணுமாம் என்று சொல்ற அந்த அந்த சந்தோஷத்தையும் ஒரு எதிர்பார்ப்பையும் அது அவங்களுக்கு கொடுக்கும்.
அப்ப நீங்க முதலாவது அப்படி ஒரு மீட்டிங்க போடுங்க. உங்களோட வீட்டை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ற, ரமலான் வாரத்துக்கு முந்தி நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்ல வீட்டை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க, வீட்டை சுத்தப்படுத்துங்க, வீட்டுல ஒவ்வொரு இடங்கள்லயும் தேவையான துவாக்கள் எழுதி ஒட்டுங்க. அது மாதிரி பெரிய ஒரு கிளீனிங் ஒன்று செய்யுங்க. ஒரு ஃபுல் டே எடுத்து ஒரு பஃபர் டே ஒன்றை போட்டு முழுக்க ஒரு கிளீனிங் ஒன்று செய்யுங்க வீட்டை. இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் செய்யற நேரத்துல ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். நாங்க ஒரு ஒரு முக்கியமான ஒரு இவெண்ட் எதிர்நோக்கி இருக்கின்றோம். பிள்ளைகளுக்கும் கூட அந்த ஐடியா வரும். அப்ப இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்க குடும்பமாக இப்படி எல்லாரும் சேர்ந்து நாங்க பிளான் பண்ண முற்படுகின்ற நேரத்துல எல்லாருக்கும் அந்த உணர்வு மாற்றமும் வரும். எல்லாரும் தங்களை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வழி ஒன்று கிடைக்கும். கிளியரான ஒரு பிளான் உங்களுக்கு வேணும். நீங்க என்ன உங்களோட பிஹேவியர்ல என்ன மாற்றம் கொண்டு வர போறீங்கன்னு சொல்றது வெரி ஸ்பெசிபிக்கா நீங்க தீர்மானம். உங்களோட நாலேஜ்ல என்ன கூட போகிறது என்று சொல்றதை வெரி ஸ்பெசிபிக்கா தீர்மானிங்க. உங்களோட உணர்வு உங்கள்ட்ட இருக்கிற தவறுகள், பிழைகள், அதுல எதை நீங்க மாத்திக்கொள்ள போறீங்க, எதை கைவிட போறீங்க என்று சொல்றத வெரி ஸ்பெசிபிக்கா தீர்மானிச்சு அதற்கு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்ற விஷயங்களை செய்யும். இதை விட்டுட்டு ரமலான்ல நாங்க நிறைய பேர் செய்யறோம்னா ஒரு வகையான ரேஸ் ஓடுற வேலையோடு செய்யறோம். குர்ஆன் ஓதுறத்துல மத்த விஷயங்கள்ல அப்படி அது பிழை இல்லை. ஏன்னா ரமலான்ல அதிகமாக நன்மைகள் செய்கின்ற அளவுக்கு அதிகமாக அந்த கூலி கிடைக்கும். அப்ப நாங்க நிறைய செய்வது சொல்றது முக்கியம் தான். ஆனா நிறைய செய்வது அது ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும். ஒரு விளைவை ஒரு டார்கெட்டை பேஸ் பண்ணதாக இருக்கணும். அப்படி இல்லாம நாங்க சும்மா இது செய்யறேன்னு சொல்றது ரமலானோட அது முடிஞ்சு போய்த்திரும். ரமலானோட முடிஞ்சு போறதாக அது இருக்கப்படாது. ஏன்னா ரமலானுக்கு பிறகு நாங்க எப்படி இருக்க போறோம் என்று சொல்றதுதான் எங்களுக்கு அல்டிமேட் கோல். அப்ப அந்த அல்டிமேட் கோலை டார்கெட் பண்ணித்தான் எங்கட அந்த ஒர்க் அமையும். அப்ப அந்த வகையில நீங்க உங்களோட வீட்டுல ஒரு மீட்டிங் போடுங்க. நான் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இந்த ரமலான் காலத்துல ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ் என்று சொல்லிக்கிறேன். பல சந்தர்ப்பங்கள் கணவனும் மனைவியும் நீங்க 2 பேரும் இருந்து மனசு விட்டு பேசி ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. என்ன தீர்மானம் தெரியுமா? உங்களுக்கிட்ட எனக்கு பிடிக்காத இப்படி ஒரு விஷயம், எனக்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத இப்படி ஒரு விஷயம் 2 பேருக்கும் குரூஷுவலான ஏதோ ஒன்று இருக்குமே. அப்படி இருக்கின்ற ஒரு விஷயத்தை எடுத்து 2 பேரும் நாங்க இந்த ரமலான்ல அத கைவிட போறோம். உங்களுக்கு பிடிக்காத அந்த விஷயத்தை நான் ரமலான்ல எப்படியாவது அதை மாத்திக்கொள்றது ட்ரை பண்றேன். ரமலானுக்கு பிறகு அது இருக்க மாட்டாது. இந்த விஷயத்தை நீங்க 2 பேரும் சேர்ந்து தீர்மானிச்சு ரமலான்ல அதை கைவிடுவதற்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்றேன்னா என்ன, எப்படி ட்ரை பண்ற? அந்த தவறான விஷயம் சம்பந்தமாக அது எவ்வளவு மோசம், எவ்வளவு தவறானது, அது ஏற்படுத்துற பாதிப்புகள் என்ன, அது சம்பந்தமாக குர்ஆனும் ஹதீஸும் எவ்வளவு தூரம் அதை கண்டித்திருக்கிறது என்று சொல்ற நாலேஜ் அதை நீங்க தேடி எடுத்து படிங்க. ரமலான்ல அதற்குரிய வாய்ப்படுங்க. அதை ரீட் பண்றதுக்கு அது சம்பந்தமான புக்ஸ், ஆர்டிகல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க, வீடியோஸ் கலெக்ட் பண்ணுங்க. அதை 2 பேரும் சேர்ந்து பாருங்க, அதை லேர்ன் பண்ணுங்க. திரும்ப அது எந்த அளவு பாதிப்பானது, அதில் உள்ள மெடிக்கல் சைடு என்ன, அதில் உள்ள சைக்காலஜிக்கல் சைடு என்ன என்று சொல்ற அந்த விஷயங்களை அது சம்பந்தமான மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி ரீட் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க. அடுத்து நீங்க சிரமப்பட்டு சரி வலிந்து ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதை கைவிடுறது சில சமயங்கள்ல கோபத்துல வாரண்டாக இருக்கலும், இப்படி வாரதா இருக்கலும். அப்படி வார நேரத்துல வலிந்து அதை செய்யாமல் இருங்க. இப்படி நீங்க பயிற்சி எடுக்கின்ற நேரத்துல தான் அதை உங்களுக்கு இல்லாமலாக்கி கொள்ள முடியும். அப்ப நீங்க கணவனும் மனைவியும் சேர்ந்து இப்படி ஒரு முயற்சியை செஞ்சு அதை சக்சஸ் ஆக்கி பாருங்களேன்.
ரமலானுக்கு பிறகு 2 பேரும் ஒருத்தரை பார்த்து நீங்க எப்படி இருந்த மனுஷன் எப்படி மாறிட்டார் என்று சொல்லி பார்க்கலாம், நிஜமா பார்க்கலாம். இப்ப நான் சொல்றேன் என்னண்டா, நாங்க ரமலான் என்று சொல்றது எங்களுக்கு சேஞ்சுக்குரிய காலம். அதை வெரி பிராக்டிகலாக நாங்க செஞ்சு பார்க்கணும். நாங்க சும்மா அது எங்களுக்கு ஒரு 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 பயானாக மட்டும்தான் இருக்கு, லைஃப் ஆக இருக்குதா? ரமலான் சேஞ்ச் என்று சொல்றது லைஃப் ஆக இருக்குதா? அதை லைஃபா மாத்துங்க சொல்லித்தான் நான் சொல்றேன். அதை லைஃபா மாத்துங்க. என்னோட ஒவ்வொரு ரமலானும் எங்கட மனசுல எங்கட மண்டையில ஓங்கி சொல்ற மெசேஜ் என்ன? உங்களை சேஞ்ச் பண்ணுங்க. அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது. இந்த ஒரு மாசம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப உளவியல் ஆய்வுகள் கூட சொல்கிறது என்றால், ஒரு மாசம் ஒரு விஷயத்தை நாங்க கண்டினியூவா பிராக்டிஸ் பண்ணினா அத ஒரு நடத்திய நல்ல விஷயமா இந்த ஒரு நடத்திய எங்களை மாத்த முடியும். தீய விஷயமாக இருந்தா அது எங்களை விட்டு இல்லாமலாக்க முடியும். அப்ப அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அது ஒரு ஒரு சக்சஸ் ஆன ஒரு ஒரு வழிதான், காலம் தான். நாங்க அதை பயன்படுத்திக் கொள்றோமா இல்லையான்னு சொல்றது தான் முக்கியம். உங்களோட பிள்ளைகளுக்கும் இது மாதிரி டார்கெட்ஸை கொடுங்க. அந்த டார்கெட்ல அவங்க அதை அச்சீவ் பண்ற நேரத்துல அவங்களுக்கு அதுக்கு கிஃப்ட் கொடுங்க, அதுக்கு பரிசில்களை கொடுங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க, அதுக்கான வாய்ப்புகளை கொடுங்க. உங்களோட வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைகளை நோன்பு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்க, அவங்களுக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்துங்க. அவங்களோட டார்கெட் ஒரு நோன்பை பிடிச்சு பழகுறது என்று சொல்றது, 2 நோன்பு 3 நோன்பு 5 நோன்பை பிடிச்சு பழகுறது என்று சொல்றது. அப்படி அவங்க ஒரு நோன்பை பிடிச்சா அதை செலிப்ரேட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு 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 இஃப்தார ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க அதை செலிப்ரேட் பண்றது. நான் சொல்றேன்டா, இந்த மாதிரியான விஷயங்களின் ஊடாக நீங்க இத ரமலானுக்கு பிறகு நாங்க ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கான ஒரு ஒரு வாய்ப்பாக இந்த ரமலானை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப ரமலானை நாங்க பயன்படுத்துதல் என்று சொல்றதனுடைய ஆக முக்கியமான மீனிங்காக நான் காண்றது இந்த விஷயம் தான். அப்ப அதுதான் உங்களோட நான் பரிமாறிக்கொள்ள நினைச்ச 2வது விஷயம். 3வது விஷயத்துக்கு வருவோம். அது உங்களோட கொஸ்டின்ஸ். அதற்குரிய ஆன்சரை நான் குயிக்காக சொல்லி முடிக்கிறேன். அந்த கேள்விகள் இந்த இவெண்ட் வேறொரு வடிவத்தில் நடக்க இருந்தது. ஆனால் அதற்குரிய சூழல் எல்லாம் இடம் கொடுக்காத காரணமாக கடைசியாக அது ஏண்ட தலையில விடிஞ்சிக்குது. ஓகே, ஹை. நீங்க கேட்டிருந்த கேள்விகள்ல முதலாவது கேள்வி, during the month of Ramadan I got my period, so I was unable to fast in those days. My question is it permissible to take medicine to delay or stop menstruation? Right. இது ஒரு question. அதாவது ரமலான் கால பகுதியில இந்த லேடிஸை பொறுத்த வரையில இந்த மாதவிடாய் ஏற்படுறதை தடுக்கிறதுக்கு நாங்க எதுவும் மெடிசின் பயன்படுத்தலாமா? அப்ப எங்களுக்கு நோன்பை பிறகு கலா செய்வதற்கான வாய்ப்புகள், அந்த மாதிரி விஷயங்கள், அப்படி அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போகும் என்று சொல்றது. ஹை, இது உண்மையிலே ஆரம்ப கால இமாம்கள்ட்ட காணப்படாத ஒரு பிரச்சனை. இப்ப இது ஒரு நியூ ஒரு இஷ்யூ தான். அப்ப எனவே நவீன கால அறிஞர்கள்ல இத சிலர் இது செய்யக்கூடாது, இயற்கைக்கு மாற்றமானது, இது கூடாது என்று சொல்கின்ற அந்த கருத்தை பேசியிருக்கிறார்கள். ஆனா நவீன காலத்துல பெரும்பாலானவர்கள் இதை அனுமதித்து இருக்கிறார்கள். ஏனென்றா இப்படி ஒரு விஷயத்தை தடுப்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. இப்படி ஒரு விஷயத்தை தடுப்பதற்கு, இது மார்க்க ரீதியாக ஹராம் என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் நேரடியாக இல்லை. அப்ப பெரும்பாலானவர்கள் இது ஓகே, நீங்க உங்களுக்கு இத செய்யறதுக்கு ஏழுமண்டா செய்யுங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னார்கள். என்ன? இது மெடிக்கலி உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை என்று சொல்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனடா அது மெடிக்கலி பாதிப்பு ஏற்படுறது ஏற்படாதது என்று சொல்றது
ஆளுக்கால் வித்தியாசப்பட முடியும். அப்ப எனவே ஒவ்வொருத்தரும் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க ஒரு டேப்லெட்டை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு அது மெடிக்கலி பாதிப்பு இல்லைன்னு சொல்லி கருதினால் நீங்க வந்து என்ன செய்யலாம், அதை நீங்க பயன்படுத்தலாம் என்று சொல்றது. இதுல மூன்றாவது ஒரு அபிப்பிராயமும் இருக்கிறது. என்ன பொறுத்தவரையில நானும் கூட வலியுறுத்த விரும்புறது அந்த மூன்றாவது அபிப்பிராயத்தை. அது என்ன மூன்றாவது அபிப்பிராயம் என்னண்டா, இதை வந்து நாங்க ஒரு பொது அனுமதியாக பயன்படுத்துவதை விடவும் ஸ்பெசிபிக்கான ஒரு தேவைக்காக மட்டும் நாங்க பயன்படுத்துவது பொருத்தமானது என்று சொல்றது. இப்ப உதாரணத்துக்கு நாங்க வச்சுக்கொள்வோம், கடைசி 10 பீரியட்ல வந்து அந்த அது மென்சஸ் பீரியட்டாக அமைந்தால் நிறைய இபாதத்துகள் மிஸ் ஆகி போய்த்திரும். திரும்ப அது வரப்போறது அடுத்த வருஷம் தான். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அப்படி நடக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்த்தால் நாங்க அந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணி அதை டிலே பண்றதுல பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்பெசிபிக்கான இது முழு நோம்புல சில நோம்புட ஆரம்பத்துல தான் அது நிகழும் என்று சொல்லி இருந்தா நாங்க அப்ப அந்த சந்தர்ப்பத்துல என்ன எங்களுக்கு அந்த நோம்பு கலா செய்யறது என்று சொல்றது தான் பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. அப்ப அதுக்கு அதை நாங்க ஓவர் கம் பண்றதுக்காக வேண்டி இப்படி செய்வது எவ்வளவு தூரம் பொருத்தம் என்று சொல்றதுல ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் இருக்கின்ற நேரத்துல, ரசூலுல்லாஹ் ஹஜ் செய்யற நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடன் இருந்திருக்கிறார்கள். அப்ப ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்யாம ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டார், என்ன நீங்க ஒதுங்கி இருக்கிறீங்க? அப்ப சொன்னா எனக்கு இப்படி மென்சஸ் வந்திருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்க, இன்னஹாதா ஷைஉன் கதபஹுல்லாஹு அலா பனாதி ஆதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெண் பிள்ளைகள் மீது அல்லாஹு தஆலா நேச்சுரலாக வைத்திருக்கின்ற ஒரு விஷயம் இது என்று சொல்லி. அப்ப அந்த வசனத்திலிருந்து விளங்குற ஒரு விஷயம் என்னன்னா, இது நேச்சுரலான ஒன்று. அப்ப பெண்களுக்கு இயல்பாக அது நடக்கும். அப்ப அதனால வருகின்ற அந்த குறிப்பிட்ட அந்த மாதவிடாயின் காரணமாக விடுபடுகின்ற விஷயங்கள் என்று சொல்வது அவங்களோட லைஃபுக்கோ அவங்களோட இந்த உலக வாழ்க்கைக்கோ மறுமை வாழ்க்கைக்கோ பாதிப்பாக அமையுமா? கண்டிப்பாக அமைய மாட்டாது. உலக வாழ்க்கைக்கும் பாதிப்பாக அமைய மாட்டாது, மறுமை வாழ்க்கைக்கும் பாதிப்பாக அமைய மாட்டாது. ஏனென்றால் நேச்சுரலாக அல்லாஹ்வே வைத்திருக்கின்ற ஒரு விஷயம் தானே அது. எனவே உலக வாழ்க்கைக்கும் பாதிப்பாக அமையாது, மறுமை வாழ்க்கைக்கும் பாதிப்பாக அமையாது. அப்ப அந்த வகையில நாங்க ஒரு 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 இக்கட்டான ஒரு நிலைமையில ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ரீசனுக்காக அதை பயன்படுத்துறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்க பொதுவாகவே அப்படி ஒரு விஷயத்தை பயன்படுத்துறதுக்கு முற்படுவது அவ்வளவு தூரம் ஆரோக்கியமானது அல்ல என்று சொல்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதுல இன்னொரு விஷயத்தையும் இது பண்ணணும் என்னடா, இப்ப மெடிக்கலி வந்து ஜெனரலாக ஒரு விஷயம் அதுல பாதிப்பு இல்லை என்று சொல்ற ஒரு ரிப்போர்ட் இருக்கே. ஆனால் எப்படி போனாலும் நாங்க நேச்சரை மீறி அதை பிளாக் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டினியூவாக செய்யறோம் என்று சொன்னால் நீண்ட காலத்துல கண்டிப்பாக அது பாதிக்கும். அது கண்டிப்பா சந்தேகம் இல்லை. அது நாங்க எங்கட லைஃப்ல எந்த விஷயத்தை அப்படி பிராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னாலும் அதோட யதார்த்தத்தை நாங்க பார்க்கிறோம். பல விஷயங்கள், அதாவது இயற்கையாக ஒரு விஷயம் எதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நோக்கத்தை தாண்டி வேறொரு விஷயத்துக்கு நாங்க அதை வேறொரு மெத்தட்ல நாங்க அதை பயன்படுத்துகின்ற நேரத்துல அதனுடைய ஆயுள் குறையும். அதை நீண்ட காலத்துக்கு பயன்படுத்த இயலாம போயிடும். அப்ப அந்த வகையில நாங்க அந்த குறிப்பிட்ட அந்த மாதவிடாய் நிகழுதல் என்று சொல்றதுவே ஒரு 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 ஆரோக்கியமான விஷயம் தான். அப்ப அந்த செயற்பாட்டை நாங்க தாமதப்படுத்துறோம் என்று சொல்றது எங்களுக்கு நீண்ட காலத்துல பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதவிடாய் உள்ள காலத்துல உங்களுக்கு செய்ய முடியாதவை எது? நொம்பு பிடிக்கலாம், தொழுறதற்கேலாம். என்ன பொறுத்தவரை இது ரெண்டை தவிர மத்த எதுவும் செய்ய முடியாதவை என்று சொல்லி இல்லை. ஹஜ்ஜாக இருந்தா தவாப் செய்யறது கேலாம். இந்த மூன்றும் தான் மாதவிடாய் காலத்துல செய்ய முடியாதவை இபாதத்துகள். நான் சொல்றேன், மத்த எந்த விஷயமும் செய்யலாம், அதுல எந்த இஷ்யூவும் இல்லை. அப்ப எனவே நாங்க இது பெரிசாக
நாங்க அலட்டிக் கொள்றதற்கான ஒரு விவகாரம் அல்ல என்று சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். ஆனா ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி அனுமதி இருக்கிறது. ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணும் என்று சொல்றதுலதான் நான் சொன்ன இந்த மூன்றாவது ஒப்பீனியன் இருக்கிறது. ரைட், அது முதலாவது கொஸ்டின். ரெண்டாவது கேள்வி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி ஒன்று. கேட்டிருக்கிற நான் ஜாப் செய்யறேன், அதனால நான் இந்த பல்லு விளக்கேல்மான் அதே குறிப்பா இந்த டூத் பிரஷை பயன்படுத்தி டூத் பேஸ்டை பயன்படுத்தி பல்லு விளக்கலாமான்னு சொல்லி இவ்வளவு காலம் பல்லு விளக்காம இந்த சொல்லி எனக்கு ஒரு கேள்வி வருது. அல்லது அதை விட எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி பல்லு விளக்கப்படாதுன்னு யாரு ஃபத்வா தந்தாங்கன்னு சொல்லி. இதுல அந்த கேள்வி வருவதற்குரிய அந்த காரணம் என்ன என்றா, பல்லு விளக்கினால் அந்த டூத் பேஸ்ட் பயன்படுத்தி பல்லு விளக்கினால் தொண்டைக்கு போகும், அந்த டேஸ்ட் விளங்கும், அப்ப நோம்பு முறியும் என்று சொல்ற இந்த மாதிரியான விஷயம்தான். இங்க முக்கியமாக ஒரு விஷயத்தை விளங்கணும் என்னண்டா, அதாவது நோன்பு முறிவதற்கான காரணம் என்ன என்று சொல்ற நேரத்துல 3 முக்கியமான காரணங்கள்: சாப்பிடுறது, குடிக்கிறது, அடுத்தது உறவுல ஈடுபடுறது என்று சொல்றது. சாப்பிடுறது குடிக்கிறது என்று சொல்றதுல கிளியராக ஒரு விஷயத்தை விளங்கணும் என்னண்டா, இமாம்கள் அதை வெரி கிளியராக வரையறுத்து சொன்னார்கள். சாப்பிடுதல் என்று சொல்றது அதாவது அதாவது ஒரு உணவு பொருளாக அது இருக்கணும், உணவு அல்லது ஒரு குடிப்பானம், அப்படியான ஒரு விஷயமாக அது இருக்கணும். அது எங்கட இறைப்பைய சென்றடைகிறதாக இருக்கணும். அது பர்பஸ்லி சாப்பிடுற நோக்கமாக இருக்கணும். அதாவது ஒரு உணவூட்டல் செயற்பாடாக இருக்கணும். அந்த உணவூட்டல் செயற்பாடு ஒன்று வாய் வழியாக தொண்டையூடாக பெய்த்து இறைப்பைய சென்றடையதாக இருக்கலும், அல்லது ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு ஊசி ஏற்றி அது எங்களுக்கு அந்த எனர்ஜியை தருவதாக இருக்க முடியும். எப்படியோ ஒரு அரபுல சொல்வார்கள் தகுதியா என்று சொல்லி ஒரு உணவூட்டல் செயற்பாடு, ஃபீடிங். அப்படி ஒரு ஃபீடிங் செயற்பாடு ஒன்று நடந்தா மட்டும்தான் நோன்பு முறியும். பல்லு வளர்க்கிறது ஃபீடிங் அல்ல. பல்லு வளர்க்கிறது ஃபீடிங் அல்ல. அப்ப தொண்டையில் ஒரு விஷயத்தை உணருதல் என்று சொல்வது நோன்பு முறிவதற்கான காரணம் அல்ல. நோன்பு முறிவது இறைப்பையோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயம். பசி என்ற தேவைக்கு, தாகம் என்ற தேவைக்கு செய்கின்ற ஒரு விஷயம். அப்படி நடக்கின்ற ஒன்றுக்குத்தான் நோன்பு முறியும். அப்படி இல்லாத விஷயங்களுக்கு நோன்பு முறிய மாட்டாது. அப்ப இது நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். கட்டாயம் பல்லு விளக்குங்க நோன்புல. நோன்புல கட்டாயம் பல்லு விளக்குங்க. என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ஆரம்ப கால இமாம்கள்ல யாரும் கூட நோன்புல பல்லு விளக்கப்படாது என்று சொல்ல ஒரு பத்துவா யாரும் கொடுத்ததில்லை. அது நீங்க சில வேளை வசனங்கள்ல புல வந்துட்டோ தெரியாது, இந்த அப்படி ஒரு மீனிங்க தருது அந்த கொஸ்டின். சொல்லுங்க. அதைத்தான் நான் சொன்னேன். இப்ப அந்த பிளேவர்ஸ் நோம்ப முறிக்க மாட்டா, முறிக்காது. ஏனென்றால் நோன்ப முறிக்கின்ற விஷயம் ஃபீடிங் என்று சொல்ற காரணி மட்டும்தான் நோன்ப முறிக்கும். ஃபீடிங் என்று சொல்ற காரணி எங்களுக்கு நாங்க நுகருகின்ற விஷயங்கள், எங்களுக்கு கிடைக்கின்ற வாசனைகள் நோன்ப முறிக்க மாட்டாங்க. அதுவும் நாங்க சொல்றேன் என்றால் வாய் வழியாக தொண்டைக்குள் போய் இறைப்பைய சென்றடைகின்ற விஷயங்கள். அதே மாதிரி அப்ப அதுதான் எங்களுக்கு நோன்பு முறிக்கிறதுக்குரியது. அப்படி இல்லாம எங்கட மூக்கினூடாக நாங்க நுகருகின்ற ஒரு விஷயம் நோன்பு முறிக்குமா? நாக்குல எங்களுக்கு வரக்கூடிய சுவை ஒன்று நோன்பு முறிக்குமா? நோன்பு முறிக்காது. அல்லது காதுக்குள்ள தண்ணி போறேன்னு சொல்றது நோன்பு முறிக்குமா? மூக்குக்குள்ள தண்ணி போறேன்னு சொல்றது நோன்பு முறிக்குமா? முறிக்காது. நோன்பு முறிக்கிறது ஒரு உணவூட்டல் செயற்பாடு தான் நோன்பு முறிக்கும். உணவூட்டல் செயற்பாடு தான் நோன்பு முறிக்கும். இதான் இமாம்கள் இதுல சொல்லி இருக்கின்ற ஆக முக்கியமான விஷயம். அடுத்தது இது இதனோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. என்னன்னா, அந்த
அதாவது அந்த இன்ஜெக்ஷன் அடிக்கிறது சம்பந்தமாக, இன்ஜெக்ஷன் இல்ல இன்ஹேலர் பயன்படுத்துறது சம்பந்தமாக. இன்ஹேலர் பயன்படுத்துறது என்று சொல்றதுலயும் நான் சொன்ன இதே தியரி தான். இன்ஹேலர் உணவூட்டல் செயற்பாடு அல்ல, அது இறைப்பையோடு சம்பந்தப்பட்ட விஷயமும் அல்ல, அது எங்கட அந்த சுவாச தொகுதியோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அது அப்ப சுவாச தொகுதியோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் நோன்பு முறிதல் என்று சொல்வதற்கும் இடையில அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று இல்லை. அப்ப எனவே உணவூட்டல் செயற்பாடு ஒன்றுதான் எங்கட நோன்பு முறிக்குமே ஒழிய இந்த செயற்பாடு இன்ஹேலர் பயன்படுத்துறது ஒரு நாளும் நோன்பு முறிக்க மாட்டாது. ஏன்னா அது எங்கட அது அதனூடாக மூக்கினூடாக ஒரு ஒரு கேஸ் உள்ளுக்கு போறது தானே அது. அப்ப அந்த கேஸ் ஒரு 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 ஃபீடிங் அல்ல அது. அப்ப அது நோன்பு முறிக்க மாட்டாது. அந்த இன்ஹேலர் பயன்படுத்துறது நோன்பு முறிக்க மாட்டாது. அடுத்து இதுல கேட்கப்பட்டிருந்த இன்னொரு கேள்வி இந்த தஹஜ்ஜுத் தொழுகை சம்பந்தமாக. நாங்க அதை தூங்கி விட்டுத்தான் தஹஜ்ஜுத் தொழணுமா என்று சொல்றதும், அடுத்தது நாங்க இப்ப குறிப்பாக ரமலான்ல இப்ப குறிப்பாக கடைசி 10ல நாங்க தராவீஹ் தொழுதா மட்டும் போதுமா, பிறகு நாங்க இதுவும் தொழணுமா, கியாமுல் லைலும் தொழணுமா என்று சொல்ற இந்த கேள்வி. இதுல முக்கியமாக ஒரு விஷயத்தை வலியுறுத்தணும் என்னன்னா, இந்த 4 சொற்கள் இருக்கின்றன. கியாமுல் லைல், தஹஜ்ஜுத், தராவீஹ், வித்ர் என்று சொல்ற இந்த 4 சொற்கள் இருக்கின்றன. பலரும் கன்ஃபியூஸ் ஆகி கொள்ற இந்த 4 சொற்கள் சம்பந்தமாகும். உண்மையிலே இந்த 4 சொற்களும் இரவு நேர தொழுகையை குறிக்கின்ற விஷயம்தான். இரவு நேர தொழுகை என்று சொல்றது இஷாவுக்கு பிறகு சுபகுக்கு பாங்கு சொல்லும் வரையில் உள்ள நேரத்துல தொழுவதற்குரிய தொழுகைகள் தான் இரவு நேர தொழுகை. அப்ப இஷாவிலிருந்து சுபகுக்கு பாங்கு சொல்லும் வரையில நேரத்துல நாங்க தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைக்கு பேர் தான் கியாமுல் லைல் என்று சொல்றோம். அப்ப கியாமுல் லைல் என்று சொல்றது ஒரு காமன் நேம், ஒரு பொது சொல்லொன்று, ஒரு காமன் நேம். அது இஷாவிலிருந்து சுபகு வரையில நாங்க தொழக்கூடிய அந்த தொழுகைகளுக்கு நாங்க வழங்குகின்ற ஒரு பொதுவான பேர் தான் கியாமுல் லைல் என்று சொல்றது. இந்த கியாமுல் லைல நாங்க கொஞ்ச நேரம் தூங்கி எழும்பி தொழுதோம் என்றால் அதற்கு பேரு தஹஜ்ஜுத். தூங்கி எழும்பி தொழுதோம் என்றால் அதுக்கு பேரு தஹஜ்ஜுத். அதே கியாமுல் லைல ரமலான் கால பகுதியில தொழுதோம் என்றால் அதுக்கு பேரு தராவீஹ். அதே கியாமுல் லைல முடிச்சு வைக்கிற விதமாக கடைசியாக ஒற்றை இலக்கத்துல ஒரு ரக்காத் நாங்க தொழுதோம் என்றால் அதற்கு பேரு வித்ர். அப்ப மொத்தமாக எல்லாமே கியாமுல் லைல் தான், விளந்தானே? அதை எப்படி நாங்க நிறைவேற்றுகின்றோம் என்பதை பொறுத்து அதோட பெயர்கள் வித்தியாசப்பட்டிருக்கின்றன. அப்ப எனவே நாங்க கியாமுல் லைல் தொழுகிறோம், தராவீஹ் தொழுகிறோம் என்ற ஒரு வித்தியாசம் உண்டு இல்ல, விளந்தானே? இப்ப போன ரமலான்லையும் தான் நான் ஒரு இஃப்தாரோண்ட முடிச்சிட்டு வார நேரத்துல என்னோட ஒருத்தர் சொன்னாரு, நாங்க இஷா தொழுறதுக்கு பள்ளிக்கு போன நேரத்துல நான் தராபீக தொழுவிட்டு வாரேன், என்னண்டா இன்னைக்கு கியாமுல் லைல் தொலை கிடைக்காது, வேறொரு வேலை ஒண்டிக்கிற, சாப்பாட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிற, தொலை கிடைக்காது, தொழுவிட்டு வாரேன்னு சொல்லி. நல்ல விஷயம், அவட அந்த எண்ணம் ஓகே. அப்ப இதுல அந்த இங்க இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கேள்வியிலையும் இருக்கிற மாதிரி நாங்க பல சமயங்கள்ல இது வேற என்று நினைக்கின்றோம், விளந்தாங்க? இது வேற அப்படி இல்லை. இப்ப ஒரு சந்தர்ப்பத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட ரமலான்ல இரவு நேரத்துல அந்த அவங்களுக்கு தொழுவிக்கிறார். அப்ப அந்த ஹதீஸ்ல வருகிறது என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட இரவுட 3/2 பகுதிகள் ரசூல்லா தொழுவிச்சிருக்கிறார். அவங்களுக்கு இரவுட 3/2 பகுதியில் தொழுவிச்சிருக்கிறார். அப்ப சஹாபாக்கள் ரசூல்லாவோட சேர்ந்து தொழுதிருக்கிறாங்க. தொழுதுக்கு பிறகு அந்த தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப 3/2 பகுதி தொழுதுட்டு ரசூல்லா இப்ப தொழுகையை முடிச்சு கொண்டிருக்கிறார். அப்ப அபூதர் கிஃபாரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், இந்த மீதமுள்ள பகுதியும் நீங்க தொழுவிச்சா நல்லா இருக்குமே என்று சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாரு என்னன்னா, ஒரு இமாமோட நீங்க நின்று தொழுற நேரத்துல
அவரு எவ்வளவு உங்களுக்கு தொழுவிக்கிறாரோ அது அன்றைய முழு இரவுக்கும் உங்களுக்கு போதுமானது என்று சொல்லுவார். ஒரு இமாமோட நீங்க தொழுற நேரத்துல அவர் உங்களுக்கு எவ்வளவு தொழுவிக்கிறாரோ அது அன்றைய முழு இரவுக்கும் உங்களுக்கு போதுமானது. அப்ப எனவே நீங்க தராவி தொழுதா திரும்ப கியாமுல் தொழணுமா? அப்படி கட்டாயம் ஒன்று இல்லை. ஆனா தொழ முடியுமா? தாராளமா நீங்க தொழலாம், தாராளமா தொழலாம். அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. நாங்க இதை கன்ஃபியூஸ் பண்ணி கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல என்று சொல்றதுதான் இங்குள்ள விஷயம். ரமலான்ல நிறைய நன்மைகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிற, நிறைய நன்மைகள் செய்யலாம். அப்ப நீங்க தராவீஹும் சாதாரணமாக பள்ளியில இமாமோடு சேர்ந்து தொழலாம். பிறகு நீங்க கியாமுல் 2 மணிக்கு போயிட்டு அதுவும் தொழலாம், அதுலயும் பிரச்சனை இல்லை. ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ளணுமா? இதை நான் தொழுதுட்டேன், இப்ப இதையும் செய்யலாமா என்று கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ள தேவையில்லை. அல்லது நான் இதை செய்யறேன், இப்ப இதை செய்யலுமா என்று கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ள தேவையில்லை. நீங்க வெறும் இதை மட்டும் செய்யலாம் அல்லது இதை மட்டும் செய்யலாம், ரெண்டையும் செய்யலாம். ஒன்றையும் செய்யாம விட்டாலும் பாவமும் இல்லை. அப்ப எனவே இது நாங்க அந்த அதை அழகாக பகுத்து வேறாக்கி புரிஞ்சு கொண்டோம்டா இஷ்யூவான விஷயம் ஒன்று அல்ல. சரிதான். ஹை, அது இன்னொரு கேள்வி. அடுத்து இன்னொரு கேள்வி என்னது, நோன்புட குறிப்பாக நோன்பு துறக்கிறது, திரும்ப சஹர் முடிவு, இந்த மாதிரி விஷயங்கள்ல அதான பேஸ் பண்ணி நாங்க செய்யணுமா இல்லாட்டி டைமா முக்கியம் என்று சொல்லி அப்படி ஒரு கொஸ்டின் ஒன்று வந்திருந்தது. அதான பேஸ் பண்ணி செய்யறதாக இருந்தா எந்த அதான பேஸ் பண்ணி செய்யற, எத்தனையோ அதான் கேக்குது என்று சொல்ற அப்படி ஒரு கன்ஃபியூஷன். உண்மையில் அப்படி இல்லை. அதான் என்று சொல்றது ஜஸ்ட் ஒரு அடையாளம் தான், அதான் ஒரு அடையாளம் தான், டைம் தான் எங்களுக்கு பேஸ். இந்த ரசூலோட காலத்துல அந்த அந்த டைமை வச்சுதான் எல்லாமே தீர்மானித்தார்கள். தெளிவாக குர்ஆன்ல வருகிறது, குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியல் மினல் கைத்தில் அஸ்வத். அப்ப அந்த 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 இருள் அந்த நிலைமையிலிருந்து அந்த வெளிச்சம் வருகின்ற நேரம் வரையில நீங்க சாப்பிடுங்க. அப்ப அதுதான் சஹர் முடிகிற நேரம் என்று சொல்லி, அப்ப நேரத்தை தான் குர்ஆன் சொன்னது, அதான சொல்லல, நேரத்தை தான் சொன்னது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு புரிஞ்சு கொள்வதற்கு லேசாக இருப்பதற்காக வேண்டி சொன்னார். என்னது புரிஞ்சு கொள்ள லேசாக இருக்கிறத சொன்னாரண்டா, நீங்க இப்னு உம்மு மக்தூம் அதான் சொல்ற நேரத்துல சாப்பிடுங்க, பிலால் அதான் சொல்ற நேரத்துல நிப்பாட்டுங்க என்று சொல்லி வளர்ந்தானே. அப்ப எனவே அந்த அது ஏனென்றா அது அவரு அந்த தஹஜ்ஜுக்குரிய அதான் அவர் சொல்லுவாரு, இவர் சுபஹுக்குரிய அதான் இவர் சொல்லுவார். அப்ப அது அடையாளம் தான், புரிந்து கொள்வதற்கு இலகுவாகத்தான் சொன்னதே ஒழிய அது நேரம் தான் எங்களுக்கு முக்கியம். ரைட். ஆனாலும் நாங்க இப்ப எல்லாரும் வீட்டுல அதானத்தான் எதிர்பார்த்துட்டு இருப்போம், நேரத்தை பார்த்து கொண்டு இருப்போமா நாங்க? சரியா, இன்னைக்கு குவைட்ல இத்தனை மணிக்கு அதான் என்று சொல்லி அந்த டைமை பார்த்தா நாங்க நோன்பு திறக்கிறோம், டைமை பார்த்தா நாங்க சஹர முடிச்சு கொள்றோம், அப்படி இல்லை தான். நாங்க அதான பேஸ் பண்ணி தான் செய்யறோம். அப்ப அந்த நேரத்துல உங்களோட மஹல்லாவுடைய பள்ளிவாயல் எதுவோ, உங்களோட மஹல்லாட பள்ளிவாயல் எதுவோ அந்த பள்ளிவாயலை பேஸ் பண்ணி நீங்க அதை செஞ்சீங்கன்னா போதும். வளர்ந்தாங்க. அதுல நாங்க இப்ப இந்த லவுட் ஸ்பீக்கர் கல்ச்சர்ல எத்தனையோ கேட்கும். அப்ப அதுல நாங்க கன்ஃபியூஸ் ஆகி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஹை, அடுத்தது இதுல இன்னொரு விஷயம், அதாவது கர்ப்பிணி தாய்மார்களும் திரும்ப பால் குடிக்கின்ற தாய்மார்களும் அவங்கள பொறுத்த வரையில அவங்க எப்படி நோன்பை பொறுத்த வரையில எப்படி நடந்து கொள்றது. அதுல முக்கியமாக அந்த 2 பேரும் நோன்பு பிடிக்கலாமா என்று சொன்னா, இமாம்கள் யாரும் நோன்பு பிடிக்க கூடாதுன்னு சொல்லல, நோன்பு பிடிக்கலாம். எப்படி? கண்டிஷன் என்ன? நீங்க மருத்துவ ஆலோசனையோடு அந்த விஷயத்தை செய்யும். ஏன்னா அது உங்களுக்கு பாதிப்பாக மேலும் பிள்ளைக்கு பாதிப்பாக மேலும். அப்ப உங்களுக்கு பாதிப்பும் இல்லாம பிள்ளைக்கும் பாதிப்பும் இல்லாம நீங்க நோன்பு பிடிக்கலாம்னு சொல்லி இருந்தா தாராளமாக பிடிக்கலாம். ரைட். உங்களுக்கோ அல்லது பிள்ளைக்கோ பாதிப்பு என்று வையும். இப்ப நோன்பு பிடிக்கிறதுக்கு நோன்பு விடலாமா? தாராளமாக நோன்பு விடலாம். நோன்பை விட்டா நீங்க என்ன செய்யணும்? இது சம்பந்தமாக இமாம்களுக்கு மத்தியில 4 அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. 4 அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. ஒரு அபிப்பிராயம் என்ன சொல்கின்ற, நோன்பு விட்டதற்காக நீங்க அந்த நோன்பை பிறகு ரமலான பிறகு கலா செய்யணும், அந்த விட்ட நோன்புக்கு ஃபித்யா கொடுக்கணும். 2வது அபிப்பிராயம், கலா செய்தா போதும் ஃபித்யா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3வது அபிப்பிராயம், ஃபித்யா கொடுத்தா போதும் கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 4வது அபிப்பிராயம் வைக்கிறார், ஃபித்யாவும் கொடுக்க தேவையில்லை, கலாவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எதை செய்வீங்க?
நாலாவது அபிப்பிராயம். நாலாவது அபிப்பிராயத்தை சொன்னது சஹாபாக்கள் ஒருத்தர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கருத்தை சொன்னதாகத்தான் பரவலான அபிப்பிராயம் இருக்கிறது. ஆனா அவர் சொல்றது ஒரு நியாயம் உண்டு. அவர் சொல்லுவார் என்னடா, ஒரு பெண் வருடா வருடம் கர்ப்பிணியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இருக்கு. அப்ப அவ ஃபிதியா கொடுக்கறதுக்கோ கலா செய்ய வேண்டும் என்று சொல்றோம் அந்த சட்டம் கொண்டு வாரது அந்த பெண்ணுக்கு சிரமம் தானே, அது சிரமம். அப்ப எனவே அவளுக்கு அந்த அந்த அப்படி ஒரு சிரமத்தை நாங்க ஏன் கொடுக்கணும்? நேரடியாக நஸ்ல தெளிவான ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை அப்படி ஒரு சிரமத்தை நாங்க ஏன் கொடுக்கணும்? கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஆனா இதுல பொதுவாக பெரும்பாலான இமாம்கள் மிக பொருத்தமானதாக கருதினது எதை? ஃபிதியா கொடுத்தால் போதும் என்று சொல்றது. ஃபிதியா என்று சொல்றதனுடைய கருத்து என்ன? ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை நாள் நோன்பு விடுறாங்களோ அந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஃபிதியா என்று சொல்றது ஒரு ஆளுக்குரிய ஒரு நேர உணவு, ஒரு ஆளுக்குரிய ஒரு நேர உணவு. அது கிட்டத்தட்ட அதை நீங்க சமைத்த உணவாகவும் கொடுக்கலாம், சமைக்கிறதற்குரிய உணவு பொருட்களாகவும் கொடுக்கலாம், பெறுமதியாகவும் கொடுக்கலாம். எப்படி உங்களுக்கு வசதியோ அப்படி நீங்க கொடுக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு அதாவது பிரதான உணவு நேரம் உண்டாக இருக்கணும். உதாரணத்துக்கு நாங்க லஞ்ச் என்று வச்சுக்கொள்வோமே, ஒரு லஞ்ச் பேக்ட பிரைஸ் என்னவோ, இப்ப அது ஆக உயர்ந்த உணவா கொடுக்கணும் மட்டும் இல்லை, மிச்சம் லோ லெவலா கொடுக்கணும் இல்லை, ஒரு நடுத்தரமான உணவு எவ்வளவு வரும்? ஒரு 1 kg வருமா அல்லது ஒரு 1.5 kg வருமா? அப்ப அந்த அமௌண்ட்டுக்குரிய இதை நீங்க பொருளாகவோ உணவாகவோ பெறுமதியாகவோ எப்படி வேணும்னாலும் நீங்க அதுல கொடுக்க முடியும். சரி, அடுத்தது நோயாளிகளை பொறுத்தவரையில சாதாரணமாக அந்த சின்ன நோய்கள் அவசரமா முடிஞ்சிரும், 2-3 நாள்ல முடிஞ்சிரும் என்று சொல்றார்கள். அவங்களுக்கு நோன்பு விடலாம் என்று சொல்றது குர்ஆன்ல மிச்சம் தெளிவாக வந்திருக்கின்ற விஷயம். அப்ப அவங்க நோன்பு விடலாமாண்டா விடலாம். அவங்க நோன்பு விட்டா என்ன செய்யணும்? பிறகு நோன்புக்கு பிறகு ரமலானுக்கு பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை கலா செய்யும். நோயாளிகளை பொறுத்தவரை நோன்பு விட்டு. நிரந்தரமான நோயாளிகளை பொறுத்தவரையில அவங்களுக்கு திரும்ப நோன்பு கலா செய்யறதுக்கான வாய்ப்பே இல்லை. நிரந்தரமான நோயாளிகளை பொறுத்தவரை குர்ஆன்ல வருகிறது, வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்து தஆமி மிஸ்கீன். நிரந்தரமான நோயாளிகளை பொறுத்தவரையில அவங்களுக்கு சொன்ன சொல்யூஷன் என்ன? அது நாங்க சொன்ன அந்த ஃபிதியா கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கும் விடுகின்ற ஒவ்வொரு நாளைக்கும் அவங்க கணிப்பிட்டு அந்த ஃபிதியா கொடுக்கிறது. அது உணவாகவோ அல்லது உணவு பொருளாகவோ அல்லது பெறுமதியாகவோ அவங்க கொடுக்கிறாங்க. இது நோயாளிகளை பொறுத்தவரையில சுருக்கமாக சொல்றதுக்குரிய விஷயம். அடுத்தது சஹர் நேரத்துல பாங்கு சொல்லுது, நாங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், வாயில இருக்குது, நாங்க போட்ட ஒரு கவலம் வாயில இருக்கிறது. இப்ப அதை துப்பிட்டு நாங்க நோம்ப பிடிக்கணுமா இல்லாட்டி விழுங்கிட்டு பிடிக்கணுமா? நல்ல கேள்வி கேட்கிறீங்கடா. ஹை, அப்ப இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிச்சம் தெளிவாக சொன்ன ஒரு விஷயம் ஒன்று பாருங்க. இதா சமிஅ அஹதுகுமுன் நிதா வல் இனாஉ அலா யதிஹி ஃபலா யதஉஹு ஹத்தா யக்தி ஹாஜதஹு மின். அதாவது அதான் ஒலிக்கிறது, உங்களோட கையில பாத்திரம் இருக்கு, சாப்பாட்டு பாத்திரம் உங்களோட கையில இருக்கு. இப்ப பாங்கு கேட்குது என்பதற்காக வேண்டி நீங்க அந்த பாத்திரத்தை வைக்கவா, அதுல உங்களோட தேவையை நீங்க நிறைவு செஞ்சு கொண்டதுக்கு பிறகு நீங்க பாத்திரத்தை வச்சா போதும் என்று சொல்லி. அப்ப பாத்திரத்தில் ஈக்கிறதே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சார், என்ன சொன்னார்? பாத்திரத்தில் ஈக்கிறதே நீங்க அப்படி வைக்க தேவையில்லை, அதுல ஈக்கிறதே சாப்பிடுங்கன்னு தான் சொன்னார். வாயில் ஈக்கிறது அப்ப துப்பி வாய கழுகவெல்லாம் தேவையில்லை, தாராளமா நீங்க வாயில் ஈக்கிறத சாப்பிடலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பாத்திரத்தில் ஈக்கிறதே சாப்பிட்டு முடிக்கல. என்னடா சஹர் என்று சொல்றது ஒரு முக்கியமான சுன்னா. அப்ப ஒரு சஹன் முதல்ல திண்ணெலுமான்றது பிரச்சனை விடுவேன். அந்த சஹனுக்கு ஒரு 6 பேர் இருந்தா சரி, ஒரு ஆள் ஒரு சஹன தின்ன மாட்டாரு தானே. மேக்சிமம் எவ்வளவு திண்ணெலு முடிச்சிருங்க மனுஷன்?
நாங்க ஏன் அப்படி எடுக்கிறோம்? ரசூல்லா வந்து இப்ப இங்க நீர் குடிக்கிறத பத்தியா பேசினாரு? இல்லதானே. சஹர் செய்யறத பத்தி தானே பேசினார். அப்படிதானே. அப்ப சஹர் செய்யறத பத்தி பேசுற நேரத்துல வந்து நாங்க அந்த அது தெளிவான விஷயம் தான். அப்ப அதான் ஒலிக்கிறது என்பது வந்து என்னடா, இப்ப யூசுப் கர்லாவியுடைய ஃபுக்ஹுஸ் சியாம்னு சொல்லி ஒரு புக் கொண்டு இருக்கிறது. அந்த புக்ல சஹர் முடிவு சம்பந்தமாக அவர் பேசுகின்ற நேரத்தில் அவர் சொல்வார் என்னடா, சஹர் முடிவு என்று சொல்றதுல வந்து எங்களுக்கு மத்தியில நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிறது. அதுக்கு வந்து சஹர் அந்த அதாவது பாங்கு சொல்றதுக்கு ஒரு 50 ஆயத்து ஓதுறதுக்கு முந்தி, அந்த டைம் 50 ஆயத்து ஓதுற டைமுக்கு முந்தி நாங்க சாப்பாட்டை முடிச்சிடணும் என்று சொல்ற அபிப்பிராயங்கள் இருக்கிறது. இப்ப அவர் சொல்ற என்னண்டா, இது சம்பந்தமாக வந்திருக்கிற ஆதாரங்கள் எல்லாம் திரட்டி பார்த்தா அந்த ஆதாரங்கள்ல இப்படி அளந்து நிறுத்து இப்படி இந்த வடிவத்துல ரசூலுல்லாஹ் அப்படி பேசினதே இல்லை. மிச்சம் பிளெக்சிபிளாகத்தான் அது இருந்திருக்கிறது. அபூதாவூதுல ஒரு ரிவாயத் வருகிறது. அந்த ரிவாயத்துல அந்த சஹாபி சொல்றார், நானும் ரசூலுல்லாவும் நோன்புல சஹர் சாப்பிட்டோம். சஹர் சாப்பிட்டு நான் வெளியில வந்து பார்த்தேன், சூரியன் உதிப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தது என்று அவர் சொல்றார். அபூதாவுதுல இந்த ரிவாயத் வருகிறது. இந்த ரிவாயத்தை வச்சு இமாம் ஷுஅபா என்று சொல்றவர் அவர் சொல்றாரு என்னண்டா, என்னுடைய அபிப்பிராயத்தின்படிக்கு சஹர் முடிவு என்று சொல்வது சூரிய உதயம் என்று அவர் சொல்லுவார். அப்ப பாருங்க எப்படி பிளெக்சிபிளாக இருந்திருக்கிறது என்று சொல்லி. ரசூலுல்லாஹ்வினுடைய நடைமுறை என்று சொல்றது நாங்க நினைக்கிற மாதிரி இறுக்கமான கோடு கீறின நடைமுறையாக அப்படி இருந்தது இல்லை. அது பிளெக்சிபிளான ஒரு பிராக்டிஸாகத்தான் இருந்திருக்கிறது. அதான் அங்க நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப எனவே நாங்க பெரும்பாலான இமாம்கள் வலியுறுத்தினது அதான், சுபகுடைய அதான் என்று சொல்றது. அப்ப சுபகுடைய அதானும் என்று சொல்றது நாங்க சாப்பிடுறத அப்படி வீசிட்டு அதை ஓரமாக்கிட்டு வாய கழுவி கொண்டு அப்படி செய்வதற்குரிய ஒண்டா இல்ல, நாங்க தாராளமா நிம்மதியா சாப்பிட்டு முடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் என்று சொல்றது. அதான் நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அது தானே விலங்கல் என்ன வாங்க சொல்லி ஓ முடியும். அப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணி இருந்தா என்ன செய்யற, அதாவது நீங்க எடுத்த பிளேட்டை தின்னு முடியுங்க, வேற செய்ய வழி இல்லை. எடுத்த பிளேட்டை தின்னு முடியுங்க. அடுத்து வந்து டைம் போகுதுண்ணா. ஓகே நல்ல ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொள்வோம். இன்னும் சில கேள்விகளுக்கான விஷயங்கள் இருக்கின்றன, பிற ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அது எந்த காலப்பகுதியில் அவர் சொன்னது? இப்ப கிட்டத்தட்ட அந்த ஆரம்ப காலத்துல இந்த 2000களுக்கு பிற்பட்ட ஆரம்ப காலங்கள்ல மஜ்முல் ஃபிக்ஹுல் இஸ்லாமியும் வந்து இன்ஹேலரை பொறுத்தவரையில அவங்க அதுல அந்த தெளிவில்லாத நிலைமை இருக்கிறது, அதனால அதை நாங்க தவிர்த்து கொள்றது தான் நல்லம், இன்ஹேலரை பயன்படுத்தாம இருக்கிறது தான் நல்லம் என்று சொல்ற ஒரு ஃபத்வா கொடுத்திருந்தாங்க. பிறகு 2018ஆம் ஆண்டு அவங்களோட அந்த ஃபத்வாவை அவங்க ரிவைஸ் பண்ணாங்க. ஃபத்வா ரிவைஸ் பண்ணி சொன்னாங்க, இன்ஹேலர் வந்து அதனுடைய அந்த கேஸ், அதனுடைய நீர்த்தன்மை என்று சொல்றதெல்லாம் மிகவும் சொற்பமான அளவு, அது வந்து இறைப்பையில வந்து எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துறது இல்லை. அதனால அவங்க சொன்னாங்க என்றால் இன்ஹேலர்
ஒரு உணவூட்டல் செயற்பாடு அல்ல, அதனால அதை பயன்படுத்துறது நோன்பு முறிக்க மாட்டாதுன்னு சொல்லி 2018ஆம் ஆண்டு அவங்களோட பழைய ஃபத்துவாவை ரிவைஸ் பண்ணி இந்த புதிய ஃபத்துவாவை அவங்க கொடுத்தாங்க. அப்ப அதுல இருக்கின்ற அந்த நீர் பதார்த்தங்கள் மிக சின்ன பரிமாணத்துல இருக்கிறது, அது இறைப்பைய சென்றடைகிறதும் கூட இல்லை அப்படி சொல்லித்தான் அவங்க அதுல சொல்லிக்கிறாங்க. அல்லாஹ்